சரி, இந்த நாளுக்குரிய செய்தியின் தலைப்பு வந்து நீங்க எழுதிக்கங்க எல்லாருமே. யோயாக்கீம், யோயாக்கீம், சிதைக்கியா. யோயாக்கீம், யோயாக்கீம், சிதைக்கியா. சரிங்களா? இதான் நம்ம நாளுக்குரிய செய்தியின் தலைப்பு. நம்ம என்ன செய்ய போறோம், கொஞ்சம் நம்ம அதை நம்ம ஆராய்ந்து நம்ம படிக்க இருக்கிறோம். சரிங்களா? யோயாக்கீம், யோயாக்கீம், சிதைக்கியா. இந்த மூன்று பெயர்களை நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்க. யார் இந்த யோயாக்கீம், யார் இந்த சிதைக்கியா, யார் இந்த யோயாக்கீம் என்பதை நம்ம வேதத்துல இருந்து நம்ம என்ன செய்ய போறோம், கொஞ்சம் நம்ம ஆராய போறோம். சரிங்களா? ஒரு அறிஞர் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் என்ன அப்படின்னா லூயிஸ் அகசி. லூயிஸ் அகசின்னு ஒரு அறிஞர் ஒருத்தர் இருந்தார். இவரு சுவிட்சர்லாந்துல பிறந்தவர். இவர் ஒரு புவியியல் அறிஞர். இவர் பல ஆராய்ச்சிகளை செய்வார். இவர் எங்க ஆராய்ச்சி செய்வார் அப்படின்னா, அந்த பனிக்கட்டி ஆறுன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த பனிக்கட்டியால் நிறைஞ்ச சில ஆறுகள், இதுல பல ஆராய்ச்சிகளை இவர் என்ன செய்வார்னா செய்வார். ஒரு முறை ரொம்ப குளிர் காலத்துல இவரும் இவருடைய தம்பியும் இந்த ஒரு குளிர்ந்த ஏரி, சரிங்களா, ஒரு உறைந்த ஏரிய அவங்க கொஞ்சம் கொஞ்சமா கடக்கணும் அப்படின்னு சொல்லி பல முயற்சிகளை எடுத்தாங்க. அந்த சமயத்துல அவங்க அம்மாவும் தூரத்துல இருந்து பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் நடந்து போகிற சமயத்துல இவங்க ஒவ்வொரு படிப்படியா நடந்து போறாங்க. ஒரு கால் வச்சு மெது மெதுவா நடந்து போறாங்க. நடந்து போகும்போது இந்த லூயிஸ் அகசி இருக்கார்ல, இவர் கொஞ்சம் முன்னாடி நடந்து போயிடுறாரு. நடந்து போகும்போது இவரு காலை வச்சு முன்னாடி நடந்து போயிடுறாரு. பின்னாடி பார்த்தா ஒரு பிளவு வந்து ஏற்பட்டுருது. ஒரு பனிக்கட்டி பிளவு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அவங்க தம்பி, இவங்க ரெண்டு பேரும் சிறு வயதுல நடந்த ஒரு சம்பவம். அவங்க தம்பி, அவர் பேர் வந்து அகஸ்டி அகசின்னு சொல்லுவாங்க. அகஸ்டி அகசி. அவரால என்ன செய்ய முடியல அப்படின்னா, அந்த பிளவை அவரால தாண்ட முடியல. இப்ப அம்மா வந்து தூரத்துல இருந்து பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. அம்மா ரொம்ப பரிதபிக்கிறாங்க. என்ன செய்யுது ஏது செய்யுதுன்னு ஒண்ணுமே தெரியல. இப்ப லூயிஸ் என்ன ஒரு முடிவு எடுக்க போறான்? லூயிஸ் அப்படியே ஓடி வர போறாரா, தன் உயிருக்கு எந்த ஒரு ஆபத்து இல்லைன்னு சொல்லிட்டு தம்பி அப்படி விட்டுட்டு வர போறாரா அப்படின்னு சொல்லி அம்மா தூரத்துல இருந்து ரொம்ப பரிதபிச்சுட்டே இருக்கிறாங்க. இப்ப எப்படி இந்த ஏரிய, அந்த ஏரியில இருக்கக்கூடிய அந்த பிளவை கடக்க போறது அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டத்தோட பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. அப்ப லூயிஸ் அகசி ஒரு காரியம் செய்யறார். என்ன செய்யறாரு தெரியுமா? அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, அந்த பிளவுல அப்படியே படுக்கிறார். தலை ஒரு பக்கத்தையும் கால் ஒரு பக்கத்துலயும் வச்சு அந்த பிளவுல அப்படியே படுக்கிறார். படுத்துட்டு தம்பிட்ட சொல்றாரு, அகஸ்டி சொல்றாரு, நீ என் மேல ஏறி நீ அந்த பக்கம் வந்துரு அப்படின்னு சொல்றாரு. உடனே இது சொன்ன உடனே அகஸ்டி படுத்துட்டு, லூயிஸ் லூயிஸ் படுத்துட்டு, அகஸ்டி வந்து அவர் கால் மேல ஏறிய அந்த முதுகுல அப்படியே நடந்து அந்த பக்கம் என்ன செஞ்சுறாங்க, வந்துடுறாங்க. இது உண்மையாய் நடந்த ஒரு சம்பவம். இந்த அறிஞர் வாழ்க்கையில சுவிட்சர்லாந்து பகுதியில் பிறந்த இவருடைய வாழ்க்கையில் நடந்த உண்மையான ஒரு சம்பவம். இங்க நம்ம இந்த யோயாக்கீன் சிதைக்கு அவங்க வாழ்க்கையிலையும் சில பிளவுகளை அவங்க என்ன செய்யறாங்கன்னா சந்திக்கிறாங்க. பாவத்தினால் ஒரு பெரிய பிளவுகளை சந்திக்கிறாங்க. இவங்களை காப்பாற்றுவதற்கு எப்படி இங்க லூயிஸ் ஒரு பெரிய முயற்சிகளை எடுத்தாரோ, ஆண்டவரும் ஒரு பெரிய போராட்டத்தை ஆண்டவர் அங்க எடுக்கிறாங்க. ஆண்டவர் அங்க போராடுறாங்க. அந்த போராட்டத்தை நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம், நம்ம கொஞ்சம் நம்ம பார்க்க போறோம். இந்த யோவாக்கீம், இந்த சிதைக்கியா, இவங்க வாழ்ந்த அந்த காலத்துல இவங்க எப்படியாவது இந்த பிளவுல இருந்து தப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் எடுத்த பல முயற்சிகளை நம்ம என்ன செய்ய போறோம், வேதாகமத்துல இருந்து நம்ம பார்க்க போறோம். இந்த தானியேல் 1 அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை நம்ம கொஞ்சம் ரொம்ப உன்னிப்பா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சோகம் அங்க இருக்கும். உங்களால பார்க்க முடியுதா? நீங்க அதை வாசிக்கும் போது அப்படியே கடந்து போயிடுறீங்களா, இல்ல அங்க ஏதாவது ஒரு சோகத்தை உங்களால பார்க்க முடியுதா? யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகையிட்டான். இங்க பாருங்க, இங்க யூதாவின் ராஜன் ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் என்ன? யோயாக்கீம். அவர் இருக்கிறார். சரிங்களா? இப்ப இவர் யாருங்க இந்த ராஜா? இவர் வந்து தேவனுடைய ஒரு சொந்த ஜனத்தினுடைய ஒரு ராஜா. ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனத்தினுடைய ஒரு ராஜா. சரிங்களா? இவர் அந்நிய புறஜாதி ராஜா கிடையாது.
தேவனுடைய இருதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கின ஒரு ராஜா தான் இந்த யோயாக்கீம். ஆண்டவரால் நேசிக்கப்பட்ட ஒரு ஜனம்தான் இந்த யூதா ஜனம். இதற்கு ஒரு ராஜாவாக தான் யார் இருக்கிறா? இந்த யோயாக்கீம் இருக்கிறார். சரிங்களா? இப்போ ஒரு சோகமான சம்பவம் என்ன நடக்குது பாருங்களேன். இங்க இந்த பாபிலோன் ராஜா இருக்கிற நேபுகாத்நேச்சர், இவருக்கு யாரு வெற்றியை கொடுத்தாங்க அப்படின்னு கொஞ்சம் நம்ம பார்க்கலாம் பாருங்களேன். யாரு வெற்றியை கொடுத்தாங்கன்னு சொல்லி தானியேல் 1ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்துல பாருங்களேன். ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். யாருங்க ஒப்பு கொடுத்தது? ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார். யாரு ஒப்பு கொடுக்கிறாரு? தான் நேசித்த ஜனம், தான் தெரிந்து கொண்ட ஒரு ஜனம். சரிங்களா? ஒரு பெரிய நோக்கத்தோடி உருவாக்கப்பட்ட ஒரு ஜனம். இப்படிப்பட்ட ஜனத்தை கடைசியில் ஆண்டவர் யார் கையில ஒப்படைக்கிறாரு? அங்க ஒரு அஞ்ஞான ஒரு புறஜாதி ராஜா நேபுகாத்நேச்சர் கையில ஒப்பு கொடுக்கிறாரு. இதை நீங்க வாசிக்கும் போது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்துச்சா? ஏன் ஆண்டவர் இப்படி செய்யணும்? சொந்த ஜனம், தான் நேசிச்ச அன்பு கூர்ந்த இந்த ஜனத்தை ஏன் ஆண்டவர் பாபிலோனினுடைய கையில ஒப்படைச்சார்? உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அங்க எழும்பிச்சா? யோசிச்சீங்களா நீங்க? அது ஏன் ஒப்பு கிடைக்கணும்? சொந்த ஜனம் ஆயிட்டு, தான் நேசித்த ஒரு ராஜாவா பிள்ளைங்கள் ஆயிருச்சு. இவங்களோட ஆண்டவர் எவ்வளவு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இவங்க மத்தியில தேவன் எவ்வளவு அற்புதங்களை தேவன் செஞ்சிருக்கிறாங்க. எவ்வளவு தீர்க்கதரிசிகளை வைத்து ஆண்டவர் வழி நடத்தி இருக்கிறாரு. இவங்களுக்கு எவ்வளவு விசேஷமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஜனத்தை யார் கையில ஒப்படைக்கிறாரு? பாபிலோனின் ராஜா கையில ஒப்படைக்கிறார். ஏன் ஆண்டவர் இப்படி ஒப்படைக்கிறோம்? நிச்சயமா ஆண்டவர் ரொம்ப சந்தோஷமா ஒப்படைச்சிருப்பாரா? சந்தோஷமா? வாய்ப்பே இல்லை. ரொம்ப மன உடைஞ்சுதான் என்ன செஞ்சிருப்பாரு? ஆண்டவர் ஒப்படைச்சிருப்பாரு. ஆனா ஏன் ஒப்படைச்சாரு? ஆண்டவர் இவங்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி தேவர் போராடினாரா? என்னென்ன காரியங்கள்? இதெல்லாம் கொஞ்சம் நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம பார்க்க போறோம். ஒரு 4 கருத்துக்களை பார்க்க போறோம். இது முதலாவது கருத்து, பாயிண்ட் நம்பர் 1. முதலாவது கருத்து, மூன்று முற்றுகை 4 கருத்துக்களை பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 3 besiege. சரிங்களா? 3 siege சொல்லலாம். 3 siege சொல்லலாம். 3 முற்றுகையை குறித்து நம்ம என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். எங்க நம்ம முதலாவது முற்றுகைய 2 நாளாகமம் புஸ்தகத்துல நம்ம இதை என்ன செய்யலாம்? நம்ம பார்க்கலாம். 2 நாளாகமம் புஸ்தகத்துல 36ஆம் அதிகாரத்துல முதல் வசனம், 36ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல நம்ம இதை என்ன செய்ய முடியும்? நம்ம பார்க்க முடியும். 36 முதல் வசனம். அப்பொழுது ஜனங்கள், இங்க நம்ம படிக்க போறோம். சரிங்களா? இவங்க யாரு என்பதெல்லாம் கொஞ்சம் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரி. அப்பொழுது ஜனங்கள் யோசியாவின் குமாரனாகிய யோவாகாசை அழைத்து, இங்க யார் இருக்கிறா? கொஞ்சம் நல்லா கூர்ந்து கவனிங்க. யோசியான்னு ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய குமாரனாகிய யோவாகாசை அழைத்து அவனை எருசலேமிலே அவன் தகப்பன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள். சரிங்களா? அப்ப யோசியான்னு ஒருத்தர் இருக்கிறாரு. யோசியா நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோசியா ஒரு ராஜா. அவருடைய குமாரனாகிய யோவாகாசை அழைச்சு அவர் இடத்துல ராஜாவாக்குறாங்க. இப்ப இந்த யோவாகாஸ் ராஜாவாகிற போது 23 வயதாயிருந்து 3 மாதம் எருசலேமிலே அரசாண்டான். சரிங்களா? இந்த யோவாகாஸ் 3 மாதம் அரசாண்டார். இப்ப அவன் எருசலேமிலே அரசாளாதபடிக்கு எகிப்தின் ராஜா அவனை தள்ளிவிட்டு தேசத்தின் மேல் 100 தாலந்து வெள்ளியும் 1 தாலந்து பொன்னுமான தண்டத்தை சுமத்தி அவனுடைய அண்ணனாகிய எலியாக்கிமை யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் ராஜாவைக்கு அவன் பேரை யோயாக்கீம் என்று மாட்டினான். சரிங்களா? இப்ப இந்த யோயாக்கீம் யாரு? யோசியாவின் குமாரன் தான் யாரு? யோவாகாஸ். இந்த யோவாகாசுடைய அண்ணன் தான் யாரு? இந்த யோயாக்கீம். அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது. இன்னொரு பேர் என்னது? எலியாக்கீம். சரிங்களா? இப்ப இந்த யோயாக்கீம் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அவர் யாரு? யோசியாவினுடைய குமாரன். சரிங்களா? யோசியாவினுடைய குமாரன். இப்ப இந்த யோயாக்கீம் ஆட்சி செய்யும் போது என்ன நடக்குது அப்படின்னு பாருங்களேன். யோயாக்கீம் கிமு 600
5 ஒரு சம்பவம் நடக்குது. சரித்திரத்து ஆண்டுபடி கிமு 605 யோயாக்கீம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல 23வது அதிகாரத்துல 36வது வசனம் 37வது வசனத்தை பாருங்களேன். யோயாக்கீம் ராஜாவாகிற போது 25 வயதா இருந்து 11 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். ரூமா ஓரனாகிய பெதாயின் குமார்த்தியாக அவன் தாயின் பேர் செபுதால். அவன் தன் பிதாக்கள் செய்தபடி எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். சரிங்களா? இப்ப இவர் எத்தனை வயசுல ராஜாவாகிறாரு? 25 வயசு ராஜாவா இருக்கும்போது எத்தனை வருஷம் எருசலேம்ல அரசாள்றாரு? 11 வருஷம் இவர் எருசலேம்ல அரசாள்றாரு. நல்லது செஞ்சாரா கெட்டது செஞ்சாரா? இந்த வசனம் என்ன செய்யுது? கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். சரிங்களா? தொடர்ந்து படிக்கலாம். இப்ப இந்த யோயாக்கீமை குறித்து ராஜாக்கள் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கு. 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல நீங்க 23ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அங்கேயும் சொல்லப்பட்டிருக்குது. 2 நாளாகவும் 36வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? 2 நாளாக 36ல தொடர்ந்து நம்ம படிக்கலாம். இப்ப இந்த யோயாக்கீம் ராஜாவாகிற போது 25 வயதா இருந்து 11 வருஷம் எருசலேமில் அரசாண்டு தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாப்பானதை செய்தான். இப்ப அவனுக்கு விரோதமா யார் வர்றா? அவனுக்கு விரோதமாக பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் வந்து அவனை பாபிலோனுக்கு கொண்டு போக 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டினான். சரிங்களா? இப்ப யார் வர்றா இவனுக்கு எதிரா? இவன் கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாப்பானதை செய்ததுனால பாபிலோன் ராஜா நேபுகாத் நேச்சர் வந்து இவனை கொண்டு போயிடுறாரு. இப்ப பாபிலோனுக்கு கொண்டு போயிடுறாரு. 7வது வசனம் பாருங்க. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஆலயத்தின் பனிமுட்டுகளிலும் சிலவற்றை நேபுகாத் நேச்சார் பாபிலோனுக்கு கொண்டு போய் அவைகளை பாபிலோனில் உள்ள தன்னுடைய கோவிலே வைத்தான். சரிங்களா? அப்ப இங்க நம்ம யோயாக்கீமை குறித்து படிக்கிறோம். எத்தனாவது ஆண்டு? 605வது ஆண்டுல சரித்திரத்தின்படி அங்க இங்க நேபுகாத் நேச்சர் முற்றுகை போட்டு இவரோட யுத்தம் பண்ணி என்ன செய்யறாரு? இவரை கொண்டு போயிறாரு. அது மாத்திரமல்ல, ஆலயத்தினுடைய சில பொருட்களை என்ன செஞ்சாரு? கொண்டு போய் அவருடைய கோவில்ல வச்சு. சரிங்களா? ஏன் இப்படி நடந்துச்சு தெரியுமா? ஏன் இந்த நேபுகாத் நேச்சர் வந்து யோயாக்கீமை கொண்டு போகணும்? ஒரு பதில் இருக்கு பாருங்க. 2 ராஜாக்கள் 24:1 ஏன் நேபுகாத் நேச்சர் இவரோட சண்டை போடணும்? 2 Kings chapter 24 verse 1. அவன் நாட்களிலே பாபிலோன் ராஜாவை நேபுகாத் நேச்சர் வந்தான். யோயாக்கீம் 3 வருஷம் அவனை சேவித்து பின்பு அவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். பாத்தீங்களா? இப்ப தொடர்ந்து யோயாக்கீம் வந்து சேவித்து கொண்டே இருந்தான் அப்படின்னா நேபுகாத் நேச்சர் வந்து யுத்தம் பண்ணிருப்பாரா? யுத்தம் பண்ணிருக்க மாட்டாரு. என்ன பிரச்சனைனா 3 வருஷம் மாத்திரம் சேவிக்கிறாரு. ஆனா அதுக்கப்புறம் அவனுக்கு விரோதமாக என்ன செய்யறாரு? கலகம் பண்ண உடனே நேபுகாத் நேச்சர் யோயாக்கீமை கொண்டு போயிடுறாரு, பாபிலோனுக்கு கொண்டு போயிறாரு. சரிங்களா? இப்ப யோயாக்கீமை கொண்டு போன உடனே என்ன நடக்குதுன்னு பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் 6வது வசனம். இப்ப யோயாக்கீமை கொண்டு போயிடறாங்க. சரி, இந்த யோயாக்கீம் மரிச்சு போயிறாரு. யோயாக்கீம் தன் பிதாக்களோட நித்திரடைந்த பின் அவன் குமாரனாகிய யோயாக்கீன், பாத்தீங்களா? இம்மு அது இன்னு, அதான் வித்தியாசம். இப்ப அவர் மரிச்சு போயிறார். இப்ப யார் வர்றா? யோயாக்கீன் அவன் ஸ்தானத்தில் ராஜாவாகிறான். சரிங்களா? அவன் ஸ்தானத்துல ராஜாவாகிறாரு. சரி, இப்ப இந்த யோயாக்கீன் ஒழுங்கா இந்த நேபுகாத் நேச்சரை சேவிச்சாரா அப்படின்னா அவரும் சேவிக்கல. யோயாக்கீன் அடுத்த முற்றுகை ஒண்ணு வருது. கிமு 597ல யோயாக்கீன் ராஜாவாகிற போது 8 வயதா இருந்து எத்தனை மாசம் தான் அவரு? 3 மாசமும் 10 நாளும் எருசலேமில் அரசாண்டு கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். சரிங்களா? யோயாக்கீம் வந்து கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செஞ்சாரா இல்லையா? அவரும் பொல்லாப்பானதான் செய்யறாரு. இங்க யோயாக்கீனும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யறாரு. சரிங்களா? இப்ப என்ன நடந்துச்சு பாருங்க. 2 நாளாகமம் 36:10 2 Chronicles chapter 36 verse 10 வருஷத்தின் ஆரம்பத்திலே நேபுகாத் நேச்சர் என்னும் ராஜா அவனையும் கர்த்தருடைய ஆலயத்தின் திவ்யமான பனிமுட்டுகளையும் பாபிலோனுக்கு கொண்டு வர பண்ணி அவன் சிறிய தகப்பனாகிய சிதைக்கியாவை யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் ராஜாவாக்கினான். பாத்தீங்களா?
இப்ப திரும்பி இதே நேபுகாத்நேச்சரு யாரை கொண்டு போயிடுறாரு? இந்த யோயாக்கீம், சரிங்களா, அவங்களை கொண்டு போயிடுறாரு. ஆலயத்தின் திவ்யமான பனிமுட்டுகளையும் பாபிலோனுக்கு என்ன செய்றாங்க? கொண்டு போயிடுறாங்க என்று சொல்லி நம்ம பார்க்கணும். இப்ப யார் வர்றா? அவருடைய சிறிய தகப்பன் யாரு? சிதேக்கியா. இப்ப இந்த சிதேக்கியா என்ன நடந்துச்சு பாருங்க. சிதேக்கியா ராஜாவாகிற போது 21 வயதா இருந்து எத்தனை வருஷம் எருசலேமில் அரசு ஆள்றாரு? 11 வருஷம். சரிங்களா? அந்த யோயாக்கீன் எந்த வருஷம் பார்த்தோம்? கிமு 597. இப்ப 11 வருஷம்னா சிதேக்கியா கிமு 586. சரிங்களா? இப்ப இவரு ஆண்டவருடைய பார்வைக்கு எப்படி எப்படி செஞ்சாராம்? தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் கர்த்தருடைய வாக்கை உரைத்த எரேமியா என்கிற தீர்க்கதரிசிக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை. ரொம்ப ரொம்ப முக்கியமான கருத்து, நீங்க ஞாபகத்துல வைத்துக் கொள்ளணும். இந்த காலத்துல யார் வாழ்ந்து கொண்டு வர்றா? எரேமியா தீர்க்கதரிசி வாழ்ந்து கொண்டு வர. சரிங்களா? இந்த யோயாக்கீன், இந்த சிதேக்கியா இவங்களுடைய காலகட்டத்துல யார் வாழ்றா? இங்க எரேமியா தீர்க்கதரிசி என்ன செஞ்சாரு? வாழ்ந்து கொண்டு வராரு. இதை நீங்க கொஞ்சம் மனதில் வைத்துக் கொள்ளலாம். இந்த 3 பேருமே தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தாங்க. ஆனா ஆண்டவர் இவங்களோட எப்படி எல்லாம் போராடினார், இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஆனா இவங்க தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை தான் செய்தாங்க. அங்க ஒரு தீர்க்கதரிசியை தேவன் வைத்திருந்தாரு. ஆனா அவங்க என்ன செய்யல? தன்னை தாழ்த்தவே இல்லை. நேபுகாத்நேச்சார் தாழ்த்திட்டாரு. ஆனா இந்த யூதாவின் ராஜாக்கள் என்ன செய்யல? தன்னை தாழ்த்தவே இல்லை. என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. இந்த சிதேக்கியாவுக்கு என்ன நடந்துச்சு? 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல, தேவன் மேல் தன்னை ஆணையிடுவித்துக் கொண்ட நேபுகாத்நேச்சர் என்னும் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி. பாத்தீங்களா எப்படி யோயாக்கீமோ கலகம் பண்றாரு, இங்க யார் கலகம் பண்றா? சிதேக்கியாவும் கலகம் பண்றார். கலகம் பண்ணதுனால என்ன நடந்துச்சு? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பாதபடிக்கு தன் கழுத்தை அழுத்தமாக்கி தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். அதனால என்ன நடந்துச்சு? 17ஆம் வசனத்துல, ஆதலால் அவர் அவர்கள் மேல் கல்தேரின் ராஜாவை வரப்பினார். யாருங்க அந்த கல்தேரின் ராஜானா? யாரு? கல்தேர்கள்னா யாரு? சால்தியன்ஸ். அவங்க யாரு? பாபிலோனியர்கள் தான் கல்தேயர்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்க எல்லாருக்கும் ஹோம்வொர்க், வீட்டு பாடம். தானியேல் 2ஆம் அதிகாரத்துல, தானியேல் 2ஆம் அதிகாரத்துல முதல் வசனம், 2வது வசனம், 3வது வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. முதல் வசனம், 2வது வசனம், 3வது வசனம். நேபுகாத்நேச்சர் ஒரு சொப்பனம் காண்பார்ல, இந்த சொப்பனத்தை மறந்து போயிடுவாரு. அந்த அர்த்தமும் அவருக்கு தெரியல. அதனால அவர் யாரை கூப்பிடுவாரு? யாரை கூப்பிடுவாரு? தானியேல் 2ல 2 சாஸ்திரியல் மாத்திரம் கிடையாது. அந்த 2வது வருஷத்துல ஒரு கூட்டம் வருவாங்க. தானியேல் 2:2 நான் வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூனியக்காரரையும் கல்தேயரையும் அழைக்க சொன்னான். பாத்தீங்களா? கல்தேயர் வர்றாங்களா? கல்தேயர் யாருன்னா அவங்க பாபிலோனியர்கள். தானியேல் 2:4 பாருங்க. அப்பொழுது கல்தேயர் ராஜாவை நோக்கி, பாத்தீங்களா? கல்தேயர் 5வது வசனத்திலே பாருங்க, ராஜா கல்தேயருக்கு பிரதித்திரமாக. சரிங்களா? சால்தியன்ஸ். இப்ப நம்ம இந்தியால இருக்கிறனால நம்மள என்ன சொல்லுவாங்க? இந்தியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதானே? அமெரிக்கால இருக்கிறோம் அப்படின்னா அவங்கள அமெரிக்கன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம இந்த பாபிலோன்ல இருக்கிற நபர்களை அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கல்தேயர்கள், சால்தியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 17ஆம் வசனத்துல, ஆதலால் அவர் அவர்கள் மேல் கல்தேரின் ராஜாவை வரப்பண்ணினார். அதனால என்ன நடந்துச்சு? அவன் அவர்கள் வாலிபரை அவருடைய பரிசுத்தமான ஆலயத்திலே பட்டயத்தினால் ஒன்று, வாலிபரையும் கன்னியாஸ்திரிகளையும் முதியோரையும் விருத்தாப்பியரையும் தப்பிவிடவில்லை, எல்லாரையும் தேவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் தேவனுடைய ஆலயத்தின் பெரிதும் சிறிதுமான பனிமூட்டுகள் அனைத்தையும் கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களும் ராஜாவுக்கும் அவன் பிரபுகளுக்கும் இருந்த பொக்கிஷங்களுமாய அனைத்தையும் பாபிலோனுக்கு கொண்டு போனான். சரிங்களா? இப்ப எத்தனை ராஜாவை பார்த்துட்டோம்? நம்ம எத்தனை ராஜாவை பார்த்துட்டோம்? 3 ராஜாவை பார்த்துட்டோம். பேர் என்ன? யோயாக்கீம், யோயாக்கீன், சிதேக்கியா. இந்த 3 ராஜாக்களும் ஆண்டவருக்கு விரோதமா என்ன செஞ்சாங்க? பொல்லாப்பானதை செய்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஒரே டைம்ல 3 பேரும் அள்ளிட்டு போயிட்டாரா நேபுகாத்நேச்சர்? இல்ல, 3 முறை வர 3 முறை என்ன செய்யறாரு?
இவங்களை பாபிலோனுக்கு கொண்டு போறாரு. இன்னொன்னு மறந்துடக்கூடாது, 3 முறையும் அவரு என்ன செய்யறாரு, ஆலயத்தில் இருக்கக்கூடிய பாத்திரங்களையும் பனிமுட்டுகளையும் 3 முறையும் கொண்டு போறாரு. சரிங்களா? இப்ப ஏன் தானியேல் 1ஆம் அதிகாரத்துல யோயாக்கீம் மாத்திரம் பேசுறாரு ஆண்டவர் அங்க? ஏன் யோயாக்கீம் சிதேக்கியா குறித்து ஆண்டவர் பேசவே இல்லை தானியேல் 1ஆம் அதிகாரத்துல? ஏன் அப்படின்னா, இந்த முதலாவது முற்றுகை இருக்குங்கள, அந்த சமயத்துலதான் யார் வெளியில போறா? யார் வெளியில போறா? எருசலேம்ல இருந்து பாபிலோனுக்கு யார் போறா? சரி போங்க, தானியேல் 1ஆம் அதிகாரம் போங்க. தானியேல் 1ஆம் அதிகாரத்துல இப்ப எல்லாரும் நம்ம முதல் வசனம் 2வது வசனம் படிச்சிட்டோம், அப்படித்தானே? இந்த யோயாக்கீம ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டாரு. அப்ப நேபுகாத்நேச்சர் என்ன செஞ்சாரு? அந்த பாத்திரங்களை சினியா தேசத்துள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைகளை வச்சான், படிச்சோம்ல. இப்ப இந்த முதல் முற்றுகையில தான் இந்த நேபுகாத்நேச்சர் இன்னொன்னு செய்யறாரு. அதுதான் 3வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே, எல்லாரும் எடுத்துக்கங்க, ராஜகுலத்தார்களிலும் துறைமக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவருமாகிய சில வாலிபரை கொண்டு வரணும். பாத்தீங்களா? அப்ப அந்த முதல் முற்றுகையில தான் என்ன செய்யறாரு நேபுகாத்நேச்சர்? ஒரு சில நல்ல வாலிபர்கள் என்ன செய்யறாரு? கொண்டு வர்றார். அதுலதான் 6வது வசனம், அதுலதான் யார் இருக்கிறா? 6வது வசனத்துல அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். கண்டுபிடிச்சீங்களா? அப்ப யோயாக்கீம், அப்ப யோயாக்கீம் இருக்கும்போது அங்க யாரு வாழ்றா? இங்க தானியேல், அனனியா, அசரியா, மீஷாவேல். அவங்களுக்கு ஒரு 16ல இருந்து 18 வயசு இருக்கும். சரிங்களா? அந்த வாலிபர்களாக, ஏன்னா அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, 3வது வசனத்துல சில வாலிபரை கொண்டு வரணும். அப்ப அவங்கள வாலிபர்கள் தானே சொல்லுது. அப்ப அவங்களுக்கு ஒரு 16ல இருந்து 18 வயசு, 20க்குள்ள என்ன செய்யலாம்? அந்த வயது கண்டிப்பாக இருக்கலாம். அப்ப இந்த யோயாக்கீம், இந்த சிதேக்கியா இவங்க வாழ்ந்த காலத்துல யாரு வாழ்றா? இந்த தானியேல், அனனியா, அசரியா, மீஷாவேல் அவங்களும் வாழ்றாங்க. இந்த ஒரு அழகான ஒரு பாடம் இருக்கு பாருங்களேன். ராஜாக்கள் தவறு செய்யறாங்க, அப்படித்தானே? யோயாக்கி, சிதேக்கியா, ஆனா வாலிபர்கள் நிக்கிறாங்க ஆண்டவருக்கா. இந்த தானியேல், அனனியா, மீஷாவேல் அவங்க பாபிலோனுக்கு வந்த பிறகுதான் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தாங்களா? அவங்க பாபிலோனுக்கு வர முன்னாடியே பரிசுத்தமான வாழ்க்கை அவங்க வாழ்ந்திருந்தாங்க. சரிங்களா? அதனாலதான் பாபிலோனுக்கு வரும்போதும் அவங்களால ஆண்டவருக்கு என்று தீர்மானத்தை எடுக்க முடிஞ்சு, அப்படித்தானே? பாத்தீங்களா எவ்வளவு பெரிய பாடம்? பாத்தீங்களா? சில நேரங்கள்ல நம்ம எல்லாருமே தலைவர்களை தப்பா சொல்லிடுறோம். அவங்கள ஒரு முன்மாதிரியா வைத்துக்கொண்டு நம்மளும் அவங்க தப்பு செய்யறாங்கப்பா, நானும் அப்படிதான்ப்பா போவேன் அப்படின்னு நினைச்சிடும். ஒரு ஆவிக்குரிய பாடம் இருக்குதா இல்லையா? பெரிய பெரிய பிரசிடென்ட் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் எவ்வளவு பாவம் செய்யறாங்க. ட்ரெஷரர்கள் இருக்கிறாங்க, பொருளாளர் இருக்கிறாங்க, அவங்க எவ்வளவு பாவம் செய்யறாங்க. சபையில சில நேரங்களில் பெரிய ஊழியக்காரங்களா இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் பாவம் செய்யறாங்க, அதனால நானும் பாவம் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் அவங்களை முன்மாதிரியா வைத்து நம்ம இன்னைக்கு விசுவாச வாழ்க்கையில பின்வாங்கிறோமா இல்லையா? ஆனா பாத்தீங்களா, ஆணுடைய பிள்ளைங்க தானியேல், அனனியா, அசரியா, மீஷாவேல், யோயாக்கீம் பெரிய ராஜா. அந்த ராஜா ஒரு தவறான பாதையில ஆண்டவருக்கு விரோதமான பொல்லாப்பாய் செய்தாலும் அங்க தானியேல், அனனியா, அசரியா, மீஷாவேல் என்ன செஞ்சாங்க? ஆண்டவருக்கு என்றுதான் வாழ்ந்தாங்க. ஆண்டவர் மாத்திரம் தான் அவங்க பார்வை. இன்னைக்கு நம்ம பார்வைலாம் எங்க இருக்குது? இன்னைக்கு நம்ம பார்வைலாம் சரிங்களா என்ன இருக்குது? எங்க இருக்குது? கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். அதனாலதான் ஆண்டவர் வாலிபர்களை எழுப்புறாரு. இந்த கடைசி காலத்துல ஆண்டவருக்கு வாலிபர்கள் தேவை. ஏன் வாலிபர்கள் தேவை? பெரிய பெரிய தலைவர்கள், அதிகாரிகள் பாவத்துல மூழ்கி இருக்கும் பொழுது வாலிபர்கள் ஆண்டவருக்காக எழுப்பி என்ன செய்ய முடியும்? பிரகாசிக்க முடியும். அவங்க நிப்பாங்க. அதனாலதான் ஆண்டவர் அவங்க என்ன செய்யறாரு? எழுப்புறாரு. சரிங்களா? இப்ப இந்த தானியேல் வாழ்ந்த காலத்துலதான் எரேமியாவும் வாழ்ற. பாருங்களேன், உங்களுக்கு ஒரு உதாரணம். அந்த வசனம் நான் போடல, நீங்க எழுதிக்கங்க. தானியேல் 9ஆம் அதிகாரத்துல 2வது வசனம் பாருங்க. தானியேல் 9ஆம் அதிகாரத்துல 2வது வசனம். இந்த வசனங்கள்லாம் எழுதிக்கங்க. சரிங்களா? ஒரு சில நேரத்துல நம்ம சொல்லி கொடுக்கும் போதுதான் ஒரு சத்தியமே வருது. நான் இந்த கருத்தை சொல்லுவேன் எதிர்பார்க்கவே இல்லை. ஆண்டவர் நம்ம பேசும்போது தேவன் நம்மோடு இடைப்படுறாரு. சரிங்களா?
தானியேல் 9ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்துல பாருங்களேன். தானியேல் ஆகிய நான் எருசலேமின் பால் கற்புகள் நிறைவேற நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியுடைய சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். பாத்தீங்களா? அப்ப அங்க எரேமியா தீர்க்கதரிசனுடைய ஒரு புத்தக சுருள் ஏதோ ஒண்ணு இவருக்கு கிடைச்சிருக்குது. அதை வாசித்து கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி 70 வருஷம் பாபிலோன்ல அடிமையா என்ன செய்வாங்க, இருப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாரு. பாத்தீங்களா? அப்ப இவர் கண்கள் எங்க இருந்திருக்குது? அப்ப எருசலேம்ல இருக்கும்போதே இவர் கண்கள் எங்க இருந்திருக்குது? அங்க இந்த ராஜாக்கள்லாம் எரேமியாவுக்கு என்ன செய்யல? எரேமியா தீர்க்கதரிசிக்கு செவி கொடுக்கவே இல்லை, தங்களை தாழ்த்தவே இல்லைன்னு படிச்சோமா இல்லையா ஒரு வசனம்? ஆனா தானியேல், அனனியா, மிஷாவேல் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு என்ன செஞ்சாங்க? செவி கொடுத்திருந்தாங்க. அவங்களுடைய புஸ்தகங்களை என்ன செஞ்சாங்க? அவங்க வாசித்திருந்தாங்க. நம்ம பின்னாடி அதிகமா படிக்க போறோம். இவங்களால எப்படிப்பா நிக்க முடிஞ்சிச்சு? இதெல்லாம் நம்ம பின்னாடி அதிகமா நம்ம என்ன செய்ய போறோம்? படிக்க போறோம். பாத்தீங்களா? அப்ப தீர்க்கதரிசிகளுக்கு ஒப்பு கொடுப்பதற்கு பெரிய பெரிய ராஜாக்களுக்கு மனசு வரலங்க. ஆனா வாலிபர்கள் தீர்க்கதரிசிகளுக்கு என்ன செஞ்சாங்க? ஒப்பு கொடுத்தாங்க. தீர்க்கதரிசன புஸ்தகங்களை எடுத்து வாசிச்சாங்க. இன்னைக்கு நம்ம வாசிக்கிறோமா? நம்ம வாசிக்கிறோமா? தீர்க்கதரிசன புஸ்தகங்களை எடுத்து வாசிக்கிறோமா? தானியேல் வாசிச்சார். இன்னைக்கு நம்ம வாசிக்கிறோமா? கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்ப்போம். சரிங்களா? நம்முடைய கண்கள்லாம் எங்க இருக்குது? பெரிய பெரிய அதிகாரிகள் தவறு செய்யும் போது நம்முடைய கண்கள் அவங்க மேல வச்சிருக்கிறோமா? இல்ல தானியேல், அனனியா, ஆசரியா, மிஷாவேலை போல தேவன் மேல வைத்து பரிசுத்தமான வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நம்ம சிந்திப்போம். சாக்கு போக்கு ஆண்டவரிடத்துல சொல்லவே முடியாதுங்க. என்னுடைய தலைவர்கள் அப்படி இருக்கிறாங்க, பெரியவர்கள் அப்படி இருக்கிறாங்க, அதனால நானும் அப்படிதான் இருப்பேன். அந்த மாதிரி சாக்கு போக்கு நம்ம சொல்லவே முடியவே முடியாது. சரிங்களா? நம்முடைய ஒரே மாதிரி யார் தான்? இயேசு கிறிஸ்துவானவர் தான். நம்முடைய கண்கள் எங்கதான் இருக்கணும்? அவர் மாத்திரம் தான் நமக்காக மரிச்சிருக்கிறாரு. நம்முடைய கண்கள் எங்க இருக்கணும்? ஆட்டுக்குட்டியானவர். ஞாபகம் இருக்குதுங்களா? ஒரு வசனம் படிச்சோம் வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்துல. ஞாபகம் இருக்குங்களா? ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாரோ அங்கேயே அவங்க பின்தொடர்ந்து போவாங்க. சரிங்களா? அவங்க தாங்க இந்த தானியேல், அனனியா, ஆசரியா, மிஷாவேல். ஆட்டுக்குட்டி மேல மாத்திரம் தான் கண் இருக்கும். வேற யாரு மேலேயும் அவங்களுடைய கண்கள் என்ன செய்யாது? இருக்காது. சரி, இப்ப 2வது கருத்துக்குள்ள போயிடலாம். 2வது 4 கருத்து படிக்க போறோம்னு சொன்னேன். இப்ப 2வது கருத்துக்குள்ள போயிடலாம். தேவன் தன் பிள்ளைகளை, தன்னுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளை ஏன் அஞ்ஞான ராஜாவின் கையில் ஒப்பு கொடுத்தார்? ஏன் ஒப்பு கொடுக்கணும்? ஒரு சில பாவங்கள் அவங்க செய்யறாங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு வீட்டு பாடம். நீங்க எரேமியா புஸ்தகத்தை வாசிக்கணும். எரேமியா புஸ்தகத்தை கண்டிப்பா வாசிக்கணும். தானியேல் புஸ்தகத்தை யாரெல்லாம் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகங்களை யாரெல்லாம் படிக்கணும்னு புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுறீங்களோ அவங்க எல்லாருமே எரேமியா புஸ்தகத்தை படிக்கணும். எரேமியால எத்தனை அதிகாரம் இருக்கு? எரேமியா புஸ்தகத்துல 52 அதிகாரம் இருக்கு. தயவு செய்து ஜெபத்தோடு நீங்க படிங்க. அருமையான புஸ்தகம். இன்னைக்கு கூட நான் முழுசா அங்க இங்க படிச்சுட்டே இருந்தேன். ரொம்ப அருமையான புஸ்தகம் எரேமியா புஸ்தகத்தை தயவு செய்து படிங்க. ஏன்னா தானியேல் படிக்கிறார், அப்படித்தானே? அப்ப நம்ம தானியேல் புஸ்தகத்தை படிக்கணும்னா எரேமியா புஸ்தகத்தை படிக்கணுமா படிக்கக்கூடாதா? கட்டாயம் நம்ம படிக்க வேண்டிய புஸ்தகம். சரிங்களா? இப்ப ஏன்னா இந்த யோயாக்கீம், இந்த சிதேக்கியா, இவங்க எல்லாருமே இந்த நேபுகாத் நேச்சர் சிறைப்படுத்தி போறாரு. இவங்க எல்லாரும் இந்த பாபிலோன் இருந்த காலத்துலதான் வாழ்றாங்க. இப்ப இவங்க எப்படிலாம் வாழ்ந்தாங்க என்பதை கொஞ்சம் நம்ம படிச்சாதான் இந்த தானியேல் புஸ்தகம் நமக்கு புரியும். சரிங்களா? சரி, இப்ப ஏன் ஆண்டவர் அஞ்ஞான ராஜாவின் கையில ஒப்பு கொடுத்தாரு? அதுதான் நம்ம என்ன செய்ய போறோம்? சிந்திக்க போறோம். நீங்க எரேமியா புஸ்தகத்துல நீங்களே படிச்சு பாத்தீங்கன்னா அநேக பாவங்களை பார்க்கலாம். அவங்க என்னென்ன தவறுகளை செஞ்சாங்க, என்னென்ன பொல்லாப்புகளை செஞ்சாங்கன்னு பார்க்கலாம். ஆனா நான் எல்லாத்தையும் நான் போடல. ஒரு சில காரியத்தை தான் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில எது ரொம்ப பிரயோஜனமா இருக்குன்னு சொல்லி நான் அதை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். சரிங்களா? நீங்க என்ன செய்யுங்க, அதை நீங்க படிச்சு பாருங்க. எரேமியா புஸ்தகத்துல நிச்சயமா நம்முடைய வாழ்க்கை அதுல என்ன செய்யும்? கண்ணாடி போல தெரியும். சரிங்களா? சரி, முதல் பாயிண்ட். இந்த 2வது பாயிண்ட்ல முதல் கருத்து. சரிங்களா? ஒரு 3-4 பாவங்களை பார்க்க போறோம். காரணங்கள் ஏன் அவங்கள ஆண்டவர் அனுப்புனாரு, அதுல ஒரு சில காரணங்களை நம்ம பார்க்க போறோம். எரேமியா புஸ்தகத்துல 4வது அதிகாரத்துல 14வது வசனம். எருசலேமே, நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்புற கழுவு. எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்திலே தங்கும். என்ன பிரச்சனை? நீங்க சொல்லுங்க, என்ன பிரச்சனை? இருதயத்துல பொல்லாப்பு, எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்திலே தங்கும். பாருங்க 9ஆம் அதிகாரம் 8வது வசனம். எரேமியா 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல பாருங்களேன், அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. அவர்கள் நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பு, அது கபடம் பேசுகிறது.
இங்க பாருங்க என்ன கபடம் பேசினாங்களா பாருங்க. அவனவன் தன் தன் அயலானோடே தன் தன் வாயினாலே சமாதானமாய் பேசுகிறான், ஆனாலும் தன் உள்ளத்திலே அவனுக்கு என்ன வைக்கிறான்? பதிவிடை வைக்கிறான். பாத்தீங்களா பிரச்சனை இருக்குதா இல்லையா? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில காணப்படுதா? நம்ம அயலானோட, நம்ம சொந்தக்காரங்களோட, உறவுகளோட, அன்பானவர்களோட வாயில சமாதானமா பேசுறோமா? சபைக்கு வந்தோடனே அவங்களை ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி அவங்களை வாழ்த்து சொல்றோமா? ஆனா உள்ளத்துல அவங்களை பத்தி நம்ம எப்படி வைத்திருக்கிறோம்? வசனம் சொல்றது, ஆனாலும் தன் உள்ளத்திலே அவனுக்கு பதிவிடை வைக்கிறான். இருதயத்துல பிரச்சனைங்க. யாருக்கு? இந்த யூதா ஜனங்களுக்கு. 9ஆம் அதிகாரம் 26வது வசனம் பாருங்க. 9ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல நான் கடைசி பகுதியை மட்டும் நான் வாசிக்கிறேன். புறஜாதியார் அனைவரும் விருத்த சேதனம் இல்லாதவர்கள், ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் இருதயத்திலே விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன பிரச்சனைங்க? இருதயத்துல, இருதயம் விருத்த சேதனம் படாதவங்க தான். பாருங்களேன், எரேமியா 3ஆம் அதிகாரம் 10வது வசனம், ஜெரேமியா சாப்டர் 3 வெர்ஸ் 10 பாருங்க. இவைகளை எல்லாம் கண்டும் யூதா என்கிற அவளுடைய சகோதரியாகிய துரோகி கள்ளத்தனமாய் திரும்பினாலே என்று முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்பவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரிங்களா? அப்ப பாவம், முதலாவது பாவம் என்னது? நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நான் ஒரு சிலது மாத்திரம் தான் கொண்டு வந்திருக்கிறேன். என்ன பிரச்சனை அவங்கள்ட்ட? ஹார்ட் சீன்ஸ், இருதயம் சரியில்லை. நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். சில நேரத்துல நம்ம ஆக்ஷன்ல, செயல்கள்ல ஏதாவது தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்னா உடனே போய் ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறோம். அப்படித்தானே? ஐயோ நான் தப்பா பேசிட்டனே, அடிச்சிட்டனே அப்படின்னு சொல்லி வேக வேகமா ஆண்டவர்கிட்ட போய் நம்ம மன்னிப்பு கேட்கிறோம். ஆனா இருதயத்துல இருக்கிற பாவத்துக்கு என்னைக்காவது நம்ம பாவ அறிக்கை செஞ்சிருக்கிறோமா? இருதயத்துல நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த பொறாமை, அந்த பெருமை, அதை கொண்டு போயிட்டு ஆண்டோட போய் பாவ அறிக்கை செஞ்சிருக்கிறோமா? சில நேரத்துல சில பேர் நம்ம மன்னிக்கவே மாட்டோம்ல. புது ஆண்டுக்குள்ள போக போறோம், ஆனா இன்னும் அந்த பழைய இருதயத்தோடு உள்ள போவோம். சில பேர் நம்ம மன்னிக்கவே மாட்டோம். இருதயத்துல அவ்வளவு கோபம் வச்சிருப்போம், அவ்வளவு வன்மம் வச்சிருப்போம், கசப்ப வச்சிருப்போம். ஆனா என்னைக்காவது நம்ம அதை போய் ஆண்டோட்ட போய் ஒப்படைச்சிருக்கிறோமா? அதை போய் ஆண்டோட்ட போய் நம்ம அர்ப்பணிச்சிருக்கிறோமா? அதான் வசனம் சொல்றது, கள்ளத்தனமாய் திரும்பினாலே என்று முழு இதயத்தோடு என்னிடத்தில் திரும்பவில்லை. கள்ளத்தனமாய் நல்லா பாட்டு பாடுவோம், நல்லா ஜோம் பண்ணுவோம், ஆனா இருதயம் அசுத்தமாவே காணப்படும். சரிங்களா? இது நம்மகிட்ட காணப்படுதா? இந்த யூதாவின் பாவம் நம்மகிட்ட காணப்படுதா? கொஞ்சம் நம்ம சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் கேட்கிறார், நீதிமொழிகள் புத்தகத்துல நம்ம படிக்கிறோம். நீதிமொழிகள்ல ஒரு அழகான வசனம், மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 26வது வசனம், Proverbs chapter 23 verse 26ல, என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா, உன் இருதயத்தை தான்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறாங்க. ஆனா நம்ம சில நேரங்களில் செயல்களை கொடுத்துடுறோம், செயல் ஆக்ஷனை கொடுத்துடுறோம், ஆனா ஹார்ட்டை கொடுக்க மாட்டோம். சங்கீதக்காரர் Psalms 51 verse 10, சங்கீதம் 51:10ல சங்கீதக்காரர் எதை கொடுத்தாரு? என்ன ஜெபம் பண்ணாரு? ஆண்டவரே சுத்த இருதயத்தை எண்ணிலே சிருஷ்டியும். சரிங்களா? நம்முடைய இருதயத்தை, நம்முடைய மனசை, நம்முடைய சிந்தைய ஆண்டவருக்கு கொடுக்கிறோமா? ஆனா யூதா அவங்க இருதயத்தை ஆண்டவர் கொடுக்கவே இல்லை. ரெண்டாவது பாவம் ரொம்ப முக்கியமானது. நம்முடைய அனுதின வாழ்க்கையில இருக்குதான்னு கொஞ்சம் நம்ம கிராஸ் செக் பண்ணலாம், கொஞ்சம் நம்ம சோதித்து பார்க்கலாம். எரேமியா 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல பாருங்களேன். பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி, யூதா என்கிற துரோகியை பார்க்கிறோம், சீர்கெட்ட இஸ்ரவேல் என்பவள் தன்னை நீதி உள்ளவன் ஆக்கினாள். என்ன செஞ்சாலாம்? அடுத்த பாயிண்ட், தன்னை நீதி உள்ளவன் ஆக்கினாள். எரேமியா 3:13, ஜெரேமியா சாப்டர் 3 verse 13 பாருங்க. ரொம்ப முக்கியமான வசனம். இங்க பாருங்களேன், அடுத்த மிகப்பெரிய பிரச்சனை பாருங்களேன். தன்னை நீதி உள்ளவன் ஆக்கினாள். என்ன செய்யலையா? நீயோ உன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பச்சையான சகல மரத்தின் கீழும் அந்நியருடைய சோரமார்க்கமாய் நடந்து உன் அக்கிரமத்தையும் என் சத்தத்துக்கு செவி கொடாமற் போனதையும் ஒத்துக்கோள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன பிரச்சனை? நீங்க சொல்லுங்க, என்ன பிரச்சனை? இங்கிலீஷ்ல அழகா இருக்கும், அக்னாலேஜ் அப்படின்னு இருக்கும். அப்படித்தானமா? என்ன பிரச்சனைங்க? இவங்க ஒத்துக்கவே இல்லை. நீங்க ஆண்டவருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணீங்கன்னு சொல்றாரு. நீ சோரமார்க்கமாய் நடந்துட்ட, விபச்சாரம் பண்ண, நீ துரோகம் பண்ணிட்ட, சீர்கெட்டவனா மாறிட்ட அப்படின்னு சொல்றாரு. ஆனா நீ என்ன செஞ்சுட்டு இருக்கிற? தன்னை நீதி உள்ளவனா காமிக்கிற. ஒத்துக்கவே மாட்டாத, அக்கிரமத்தை ஒத்துக்கிறதே இல்லையா? இன்னைக்கு நம்மகிட்ட இந்த பிரச்சனை இருக்குதா? குடும்ப வாழ்க்கையில, குடும்பத்துல யோசிச்சு பார்ப்போம். கணவர் மனைவிக்கு விரோதமா ஒரு தப்பு செஞ்சுட்டாங்க. கணவர் போயிட்டு சாரி
என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி இந்த ஒத்துக்கிற பழக்கம் இன்னைக்கு இருக்குதா குடும்பத்துக்குள்ள? இல்ல மனைவி போயிட்டு நான் இன்னைக்கு தப்பு செஞ்சுட்டேன், இன்னைக்கு உங்கள்ட்ட நான் அப்படி பேசிருக்க கூடாது, நான் கோவமா பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு போய் இந்த ஒத்துக்கக்கூடிய குணம் இருக்குதா? அக்கா தம்பிக்குள்ள இந்த பழக்கம் இருக்குதா? அண்ணன் தங்கச்சிக்குள்ள இந்த ஒரு ஒத்துக்கிற ஒரு குணம் இருக்குதா? சபைக்குள்ள விசுவாசிகளுக்குள்ள இந்த நான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கக்கூடிய குணம் இருக்குதா? இந்த யூதா என்ன செய்யல? ஒத்துக்கவே இல்ல. தன்னை நீதி உள்ளவன் ஆக்கினார் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. தொடர்ந்து பாருங்களேன். எரேமியா 2ஆம் அதிகாரத்துல 35ஆம் வசனம், ஜெரமியா chapter 2 verse 35ல, ஆகிலும் குற்றமில்லாதிருக்கிறேன் என்றும், என்ன சொல்றாங்களா? குற்றமில்லாதிருக்கிறேன் என்றும் அவருடைய கோபம் என்னை விட்டு திரும்பிட்டு என்றும் சொல்லுகிறாய். இதோ நான் பாவம் செய்யவில்லை என்று நீ சொல்லுகிறது நிமித்தம் நான் உன்னோட என்ன செய்வேன்? வழக்காடுவேன். பாத்தீங்களா என்ன சொல்றாங்க யூதா? நான் பாவமே செய்யலப்பா, நான் என்னப்பா தப்பு செஞ்சேன்? இன்னைக்கு நம்ம அப்படி சொல்றோமா? 2026ஆம் ஆண்டுக்குள்ள போறாங்க. இன்னும் நம்ம வாழ்க்கையில இருக்கிற ஏதோ ஒரு பாவத்தை ஒத்துக்காம இருக்கிறோமா? இன்னும் ஆண்டை போய் ஒப்படைக்காம இருக்கிறோமா? நம்ம என்னைக்கு ஒரு பாவத்தை ஒத்துக்கலையோ அந்த பாவத்தை நம்ம ஜெயிக்கவே முடியாது. இதை நீங்க எல்லாரும் மனசு வச்சுக்கணும். என்னைக்கு ஒரு பாவத்தை நம்ம ஒத்துக்கலையோ அன்னைக்கு அந்த பாவத்துக்கு மன்னிப்பும் இல்ல, பாவத்தை நம்ம ஜெயிக்கவே முடியாது. நான் பாவமே செய்யல. 23ஆம் வசனத்துல, நான் தீட்டுப்படவில்லை, நான் பாகால்களை பின்பற்றவில்லை என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல இப்படி ஒரு கேள்வியை கேட்டா இன்னைக்கு எப்படி இருக்கும்? இன்னைக்கு நம்ம ஆண்டவற்ற நம்முடைய பாவத்தை ஒத்துக்கிறோமா? நம்முடைய நம்முடைய சக மனிதர்கள் நம்முடைய குற்றத்தை நம்ம ஒத்துக்கிறோமா? இல்ல நம்ம இன்னும் நம்மளை நீதிமான் ஆக்கி கொண்டே இருக்கிறோமா? இது யூதாட்ட இருந்த ஒரு பெரிய பாவம். சரிங்களா? சில நேரத்துல நம்ம இதெல்லாம் பாவமா எண்ணுகிறதே இல்லைல்ல. சில நேரத்துல இதெல்லாம் பாவமா எண்ணுறோமா? ஒரு விபச்சாரம் செஞ்சா ஒரு பெரிய பாவம், கொலை செஞ்சா ஒரு பெரிய பாவம், குடிகாரனை பார்த்தா ஒரு பெரிய பாவம், சிகரெட் அடிச்சிட்டா தண்ணி அடிச்சிட்டா அப்படின்னா ஒரு பெரிய பாவம், தெருல சண்டை போறோம்னா ஒரு பெரிய பாவம். ஆனா இதெல்லாம் நம்ம யோசிக்கிறோமா? ஆண்டவர் இதையும் கேட்பாரு, இருதயத்தில் இருக்கிற நினைவுகளையும் ஆண்டவர் கேட்பாரு, நம்ம ஒத்துக்காம இருக்கக்கூடிய காரியத்தை குறித்து ஆண்டவர் நம்ம கூட வழக்காடுவாரு. இதெல்லாம் யோசிக்கிறோமா? மூணாவது காரியம் போறோம். மூணாவது காரியம், அவங்கள்ட்ட என்ன பிரச்சனை? மூணாவது காரியம், எரேமியா 16ஆம் அதிகாரம் 10வது வசனம், 11வது வசனம், 12வது வசனம் பாருங்க. நீ இந்த வார்த்தைகளை எல்லாம் இந்த ஜனத்துக்கு அறிவிக்கும் போது அவர்கள் உன்னை நோக்கி, கர்த்தர் எங்கள் மேல் இத்தனை பெரிய தீங்கை கூறுவான் என்றும், நாங்கள் செய்த அக்கிரமம் என்ன, நாங்கள் எங்கள் தேவனாய கர்த்தருக்கு விரோதமாக செய்த எங்கள் பாவம் என்ன என்று கேட்பார்கள். ஆனால் இப்ப அந்த ஜனம் கேட்பாங்க, எப்பா நாங்க என்னப்பா பாவம் செஞ்சோம், ஆண்டவருக்கு விரோதமா என்ன தீங்கு செஞ்சோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீ சொல்லணும். என்ன சொல்லணுமா? பாருங்க, நீ அவர்களை நோக்கி, உங்கள் பிதாக்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொண்டு என் நியாய பிரமாணத்தை கை கொள்ளாமல் என்னை விட்டுவிட்டார்களே, நீங்கள் உங்கள் பிதாக்களை பார்க்கிலும் அதிக கேடாக நடந்தீர்களே. பாத்தீங்களா என்ன அடுத்த பொல்லாப்பு? என்ன பொல்லாப்பு செஞ்சாங்களா? அந்நிய தேவர்களை பின்பற்றினாங்களா? அவருடைய நியாய பிரமாணத்தை என்ன செய்யல? கை கொள்ளல. நம்ம வாழ்க்கையில இந்த அந்நிய தெய்வங்கள்லாம் இருக்குதா? அந்நிய தெய்வங்கள் கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்ப்போம். சரிங்களா? நான் கொஞ்சம் வேகமா போறேன், ஏன்னா நம்ம அநேக காரியங்கள் படிக்க வேண்டியிருக்கு. நம்மளே ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது அந்நிய தெய்வங்கள் இருக்குதா? இன்னைக்கு சில பேருக்கு தூக்கம் அந்நிய தெய்வம், தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் நம்ம தெய்வமாக கருதவே இல்லை. சில பேரு தூக்கம் தான் என்னுடைய வாழ்க்கை. சில பேருக்கு சில நேரம் உணவு தெய்வமா இருக்குது. சில நேரம் உடை, இந்த புத்தாண்டுல இன்னைக்கு எவ்வளவு பேரு விலை மதிப்புள்ள ட்ரெஸ் எல்லாம் வாங்குறோம், அப்படித்தானே? ஆண்டவர் சொல்லுவாங்க, ஆண்டவர் ஏற்ற ஆடைகள் போதும்பா. எவ்வளவு பேர் ஆண்டவர் இந்த வருஷம் பூரா நன்மை செஞ்சிருக்கிறாங்க. நம்ம யாருக்காவது போய் நன்மை செய்வதற்கு தேவன் நமக்கு அந்த எண்ணத்தை கொடுக்கும் பொழுது நம்ம நம்ம இஷ்டத்துக்கு விலை உயர்ந்த ஆடைகளை நம்ம வாங்கிட்டு இருக்கிறோமா? ஏற்ற ஆடை நமக்கு அவசியம்தான். இன்னைக்கு சில நேரங்கள் ஆடைகள் இன்னைக்கு அந்நிய தெய்வங்களா மாறிடுச்சா? வீட்டில் இருக்கிற பொருட்கள் அந்நிய தெய்வங்களா இருக்குதா? நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். நம்முடைய செல்போன் சில நேரங்கள் அந்நிய தெய்வங்களா மாறி இருக்குதா? ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இன்னைக்கு ஒரு அந்நிய தெய்வமா மாறிடுச்சா? மாடர்ன், இதெல்லாம் மாடர்ன் ஐடல்ஸ், அப்படித்தானே? நவீன கால அந்நிய தேவர்கள்லாம் இவங்கதான். சில பேருக்கு அவங்களுடைய முடி இன்னைக்கு அந்நிய தெய்வமா மாறிடுச்சு. தேவனோட செலவழிக்கிற நேரத்தை காட்டிலும் முடிக்கு செலவழிக்கிற நேரம் அதிகமாயிடுச்சு. சரீரம் இன்னைக்கு அந்நிய தெய்வங்களா மாறிடுச்சு.
இருக்குதுங்களா? யோசிச்சு பார்ப்போம். நாலாவது பாயிண்ட். எரேமியா 5ஆம் அதிகாரம் 23வது வசனம் பாருங்களேன். இதை நம்ம பெருசாவே யோசிக்கிறது இல்ல. எரேமியா 5:23 வசனம். இந்த ஜனங்களோ முரட்டாட்டமும் கலகமுமான இருதயம் உள்ளவர்கள். முரட்டாட்டம், பிடிவாத குணம், ஸ்டப்பர்னஸ், அடமெண்ட். இன்னைக்கு முரட்டாட்டம் பண்ணி போய்விடுகிறார்கள். எரேமியா 6:28 அவர்கள் எல்லாரும் முரட்டாட்டமான அகங்காரிகளும் தூற்றி திரிகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இன்னைக்கு நம்மகிட்ட இந்த ஸ்டப்பர்னஸ் இருக்குதுங்களா? முரட்டாட்டமான ஒரு குணம். என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், நான் அப்படிதான் இருப்பேன். யாரு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், அப்படி நம்ம இருக்கிறோமா? அந்த முரட்டாட்ட குணம், இந்த ஸ்டப்பர்னஸ் கூட ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு குணம். சரிங்களா? இந்த பிடிவாத குணத்தை ஆண்டவர் இங்க 1 சாமுவேல் புத்தகத்துல ஒரு காரியத்துக்கு ஒப்பிட்டு பேசுறாரு. அந்த வசனத்தை நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க. 1 சாமுவேல் புத்தகத்துல இந்த சவுலை குறித்து ஆண்டவர் பேசும்போது இந்த பிடிவாத குணத்தை குறித்து ஆண்டவர் அங்க பேசுவார். 1 சாமுவேல் புத்தகத்துல ஒரு அருமையான ஒரு வசனம் ஒண்ணு இருக்கும். சவுல் ஆண்டவருக்கு விரோதமாக தப்பு செய்யும் போது ஒரு காரியம் வருது பாருங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல 15ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனம் பாருங்க. 1 சாமுவேல் 15:23. இந்த முரட்டாட்டம் இருக்குங்களா, இந்த எவ்வளவு முக்கியம் பாருங்க. நம்ம ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறது கிடையாது, ரொம்ப பிடிவாதமா இருப்போம். ஆனா இங்க பாருங்க ஆண்டவர் எதுக்கு ஒப்பிட்டு பேசுறாரு. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனம் பாருங்க. 23ஆம் வசனத்துல ரெண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்திற்கும், பாத்தீங்களா, ரிபலியம், ரெண்டகம் பண்ணுதல்னா கலகம் பண்றது. இந்த சாப்பாடு எனக்கு நீ செய்யலையா, நான் வீட்டுக்குள்ளே வரமாட்டேன். கலகம் பண்றது வீட்டுல எனக்கு இருக்குதா? சில பிள்ளைங்கலாம் கலகம் பண்ணிட்டு இருப்பாங்க. ரெண்டகம் பண்ணுதல் ரிபலியஸ், கலகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும். நம்ம சொல்றோம்ல, பில்லி சூனியமா, அதெல்லாம் நான் கையே வைக்க மாட்டேன், குறி சொல்றதா, அதெல்லாம் போகவே மாட்டேன். இப்ப ஆண்டர் எதுக்கு ஒப்பிட்டு பேசுறாரு? பில்லி சூனிய பாவத்துக்கு ரெண்டகம் பண்ணுதல், கலகம், ரிபலியஸ் ஸ்பிரிட். அப்பாட்ட ஒரு காரியம் கேட்கிற, அவர் வாங்கி கொடுக்கல, கலகம் பண்றோமா இல்லையா? நீ வாங்கி கொடுக்குற வரைக்கும் உன்கிட்ட பேச மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன், வீட்டுக்குள்ள வரவே மாட்டேன் அப்படின்னு ஒரு சில முரட்டாட்டமான அந்த குணம் இருக்குதா? ரெண்டகம் பண்ணுதல், முரட்டாட்டம் பண்ணுதல். இப்ப பாருங்க, இந்த முரட்டாட்டத்தை எதுக்கு ஒப்பிட்டு பேசுறாரு பாருங்க. முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரி. பாத்தீங்களா? இன்னைக்கு முரட்டாட்டம் பண்றோமா? இங்கிலீஷ்ல ஸ்டப்பர்னஸ், அடமெண்ட், பிடிவாதமா, எனக்கு செஞ்சே ஆகணும், செய்யாட்டா. சில பேர் பாருங்க இந்த உரிமையை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஏன் உரிமைப்பா, நான் இந்த வருஷம் நான் தான்ப்பா மூப்பரா இருப்பேன், நான் தான்ப்பா இந்த சின்ன வயசுல சபையை நான் தான்ப்பா கட்டுனேன், அதனால நான் தான்ப்பா எல்லாமே செய்வேன். அந்த முரட்டாட்டம் அது எதுக்கு சமம்? ஆண்டவர் சொல்றாரு, விக்கிரக ஆராதனைக்கு சமம். நம்ம சொல்லுவோம், நான் விக்கிரக ஆராதனை பண்ணவே இல்லை, ஆனா முரட்டாட்டம் இருக்குதா, கலகம் இருக்குதா? ஆண்டவர் சொல்றாரு, அது விக்கிரக ஆராதனை. நம்ம வாழ்க்கையில இததான் இந்த யூதா ஜனங்கள் என்ன செஞ்சாங்க. முரட்டா, பிடிவாதம். ஆண்டவர் ஒரு பாவத்தை உணர்த்திட்டே இருக்கிறாங்க, அந்த பாவத்தை விட்டு வெளியில வர்றதுக்கு மனசே இல்லை. இன்னைக்கு நம்ம 8வது பாடத்துக்கு வந்துட்டோம். ஒவ்வொரு பாடத்திலையும் ஆண்டவர் நம்முடைய பாவத்தை சொல்றாரா இல்லையா? அந்த பாவம் உனக்கு வேண்டாம்ப்பா, அந்த பாவம் உன்னை அழிச்சிருப்பா, பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம் தான். அந்த பாவம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க போறது இல்ல, அது மரணத்தை தான் கொடுக்க போகுது, துக்கத்தை தான் கொடுக்க போகுது, வியாகுலத்தை தான் கொடுக்க போகுது. ஆனா இன்னும் நம்ம அந்த பாவத்துல பிடிவாதமா, முரட்டாட்டமா, நான் அப்படிதான் இருப்பேன், நீங்க என்ன செய்தியும் கொடுங்க, எத்தனை செய்தியும் கொடுங்க, நாங்க அப்படியேதான் இருப்போம், நாங்க முரட்டாட்டம் பண்ணிட்டு தான் இருப்போம், தீர்மானமே எடுக்க மாட்டோம், அப்படியே நம்ம புது வருடத்துக்கு போறோமா? அது விக்கிரக ஆராதனைக்கு சமம். யோசிச்சுப்பாங்க. சில நேரத்துல பிடிவாதமா சொல்லுவாங்க சில பேர், என்ன மாதிரி கோபப்பட முடியாதுப்பா, அது ஒரு பிடிவாதம். ஆனா அந்த கோபம் விக்கிரக ஆராதனைக்கு சமம். நம்ம யோசிச்சு பார்ப்போம். இதுதான் இவங்க வாழ்க்கையில செஞ்சாங்க. ஆனா ஆண்டவருக்கு இது எப்படி இருந்துச்சு தெரியுமா? இந்த காரியங்கள்லாம் இவங்க செஞ்சாங்க, ஆண்டவருக்கு எப்படி இருந்துச்சு? எரேமியா 7:18 பாருங்க. ஜெரேமியா சாப்டர் 7 verse 18. எனக்கு மனமடி உண்டாக அந்நிய தேவர்களுக்கு வானபலிகளை பார்க்கிறார்கள், அவர்கள் வானராக்கினைக்கு பணியாரங்களை சுடும்படி பிள்ளைகள் விறகு பொறுக்கிறார்கள், பிதாக்கள் நெருப்பு மூட்டுகிறார்கள், ஸ்திரீகள் மாப்பு செய்கிறார்கள். இதெல்லாம் ஆண்டவருக்கு என்ன கொண்டு வந்துச்சுங்களா? அந்த வசனம் சொல்லுது, மனமடிவு. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
ஒவ்வொரு முறையும் நம்ம பாவம் செய்யும் போது ஆண்டவர் மனசு என்ன செய்யுது? கஷ்டப்படுது, மனமடி உண்டாகுது. இதை நம்ம என்னைக்காவது யோசிக்கிறோமா? நம்ம ஒரு பாவம் செஞ்சோடனே என்ன செஞ்சோம்? போயிட்டு நேரா போயிட்டு, ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, ஆண்டவரே இந்த பாவத்தை செஞ்சுட்டப்பா, அப்படித்தானே கேட்கிறோம். ஆனா என்னைக்காவது பாவம் செஞ்ச பிறகு, ஆண்டவரே உங்க மனசை நான் நோகடிச்சிட்டேன்பா, உங்க மனசை நான் கஷ்டப்படுத்திட்டேன்பா. யோசிச்சு பாருங்க, நம்முடைய பிள்ளைங்க பாவம் செய்யும் போது நம்ம மனசு கஷ்டப்படுதா இல்லையா? அப்ப நம்ம எல்லாம் அவருடைய பிள்ளைங்க. அப்ப நம்ம பாவம் செய்யும் போது கஷ்டப்படுமா இல்லையா? அந்த ஆண்டவர் தொடர்ந்து சொல்றாரு பாருங்க 19 வசனத்துல, அவர்கள் எனக்கா மனமடி உண்டாக்குறார்கள், தங்கள் முகங்கள் வெட்கப்படுத்தும்படி அவர்கள் தங்களுக்கே அல்லவோ மனமடி உண்டாக்குறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாத்தீங்களா? ஒரு மனசு கஷ்டப்படுது, ஆனா எனக்கா? அவங்களுக்கு அது மனமடிவு இல்லையா? பாவம் செஞ்ச பிறகு நம்ம எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறோமா இல்லையா? கொஞ்ச நேரம் சந்தோஷப்பட்டாலும் அப்படியே படுக்க போகும்போது துக்கமாயிருதா இல்லையா? மனசுல அப்படியே கஷ்டப்படுதா இல்லையா? மனமுடிவுக்குள்ள போயிடறோமா இல்லையா? ஏன்டா அந்த சினிமாவை பார்த்தோம், ஏன்டா அந்த நாடகத்தை பார்த்தோம், ஏன்டா அவங்கள்ட்ட அப்படி பேசணும், ஏன்டா அங்க கோவப்பட்டோம், ஏன்டா அங்க கெட்ட வார்த்தை பேசிட்டோம், ஏன்டா அங்க அவசரப்பட்டோம், ஏன்டா சண்டை போட்டோம் அப்படின்னு கொஞ்சம் மனமடி வருதா இல்லையா? அதான் ஆண்டவர் சொல்றாரு. ஆனா ஒரு காரியத்தை மனசுல வச்சுக்கோங்க, ஒவ்வொரு முறையும் பாவம் செய்யும் போது யார் மனசு கஷ்டப்படுது? ஆண்டவர் மனசு கஷ்டப்படுது. யாரு பாவம் செய்ய மாட்டா தெரியுமா? யாரு ஆண்டவரை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ, இத மனசுல வச்சுக்கோங்க. யாரு ஆண்டவர் மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது, அவருடைய இருதயத்தை காயத்தை கொண்டு வந்துடக்கூடாது, யாரு அவருக்கு அவருடைய உள்ளத்தை நானு கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ, அவங்க பாவம் செய்வதுக்கு பயப்படுவாங்க. அவங்க பாவத்தை விட்டு எப்போதுமே என்ன செய்வாங்க? ஓடதான் செய்வாங்க தவிர அவங்க பாவத்துக்கிட்ட போக மாட்டாங்க. அவங்க போக மாட்டாங்க. சரிங்களா? அப்ப இந்த யூதா ஜனங்க இவ்வளவு பாவத்தை செஞ்சாங்க, புரட்டாட்டம் அவங்கள்ட்ட இருந்துச்சு, இருதயத்துல பாவம் அவங்கள்ட்ட இருந்துச்சு, பாவத்தை அவங்க ஒத்துக்கவே இல்லை, அந்நிய தெய்வங்களை அவங்க வணங்கி கொண்டு வந்தாங்க. இது எல்லாம் ஆண்டவர் மனசுல எப்படி இருந்துச்சு? ஒரு மனமடிவை அவங்களுக்கு கொண்டு வந்துச்சு. சரிங்களா? இப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும், நம்ம ஆண்டவரை இன்னும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறோமா, இல்ல ஆண்டவரை சந்தோஷப்படுத்திட்டு இருக்கிறோமா? சரிங்களா? நம்ம எல்லாருமே சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், நம்மளை எப்பவுமே சந்தோஷப்படுத்தணும்னு விரும்பக்கூடிய தெய்வம், நம்ம முகத்துல எப்பவுமே சிரிப்பை கொண்டு வரணும்னு விரும்பக்கூடிய தெய்வம். என் பிள்ளைங்களுக்கு ஒரு பிம்பிள் வந்துடக்கூடாது அப்படின்னா அவரு எல்லா தழும்புகளையும் காயங்களையும் அவரு பெற்றார். நம்மளை எப்பவுமே சந்தோஷப்படுத்தணும், என் பிள்ளைங்க மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய தெய்வத்தை நம்ம கஷ்டப்படுத்த விரும்புறோமா? நம்ம யோசிச்சு பார்ப்போம். சரிங்களா? நம்மகிட்ட இன்னும் அந்த பாவம் இருந்துச்சுன்னா அவர் எவ்வளவா கஷ்டப்படுவார், எவ்வளவு கண்ணீர் சிந்துவாரு அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கலாம். சரிங்களா? மூணாவது பாயிண்ட், 4 பாயிண்ட் படிக்க போறோம்னு சொன்னேன். மூணாவது பாயிண்ட், தேவன் போராடின விதம். இப்போ ஆண்டவர் எப்படிலாங்க போராடினார் பார்க்க போறோம். இந்த யோயாக்கீம், இந்த சிதேக்கியா, இவங்களோட ஆண்டவர் எப்பெல்லாம் போராடினார், ஒரு 7 பாயிண்ட்ஸ் நான் வச்சிருக்கிறேன். வெறும் 6 பாயிண்ட் இல்ல 5 பாயிண்ட் நம்ம பார்த்துட்டு 4வது பாயிண்ட்ல கொஞ்சம் வேகமா ஓடிடலாம். சரிங்களா? இங்க ஆண்டவர் எப்படிலாம், காலையில நான் அந்த வசனத்தை படிச்சேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, என்னை யோசிக்க வச்சுச்சு. நீங்க பாருங்களேன், பாயிண்ட் நம்பர் 1, இப்ப ஆண்டவர் எப்படிலாம் போராடினாருன்னு பார்க்க போறோம். எரேமியா 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், ஜெரமியா சாப்டர் 22 வெர்ஸ் 18. நீங்க பாருங்களேன், ஆகையால் கர்த்தர் யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்கிற யூதாவின் ராஜாவை குறித்து, பாத்தீங்களா யார் வர்றாங்க? யோயாக்கீம் வராங்களா? ஐயோ என் சகோதரனே, ஐயோ சகோதரியே என்று அவனுக்காக புலம்புவதில்லை. ஏன் ஆண்டவர் அப்படி சொல்றார்? சரிங்களா? 21ஆம் வசனம் கீழே போயிடலாம். கீழே 21ஆம் வசனம் பாருங்க, verse 21. முக்கியமான வசனங்க. இன்னைக்கு காலையில நான் இந்த வசனத்தை வச்சு, இந்த வசனத்தை எங்க பாஸ்டர்ஸ் கூட எல்லாம் பேசிட்டு இருந்தேன். பாருங்க, எரேமியா 22. இப்ப யோயாக்கீமை குறித்து பேசும்போது 21ஆம் வசனம், நீ சுகமாய் வாழ்ந்திருக்கையில் நான் உனக்கு சொன்னேன், நீ கேளே என்கிறாய், உன் சிறு வயது முதல் நீ என் சத்தத்தை கேளாமற் போகிறதே உன் வழக்கம். சரிங்களா? ஏதாவது புரிஞ்சிச்சா? என்ன சொல்றாரு? நீ சுகமாய் வாழ்ந்திருக்கையில் நான் உனக்கு சொன்னேன். அப்படின்னா இந்த யோயாக்கீம ஆண்டவர் சுகமா வாழ வச்சாரா இல்லையா? சொல்றாரு பாருங்க, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கையில் நான் உனக்கு சொன்னேன், நீ கேளேன் என்கிறாய். ஆண்டவர் இந்த யோயாக்கீம நல்லா சுகமா தான் வச்சிருந்தார். அப்ப அவன் சுகத்துல இருக்கும் போதே ஆண்டவர் அவன்கிட்ட பேசினார், அப்படித்தானே? அவனை சுகமா இருக்கும் போதே
அவனை பேசி எப்படியாவது சரி பண்ணிடலாம், அவன்கிட்ட இருக்க அந்த பொல்லாப்ப தூக்கி வெளியில வச்சிடலாம், அவன் எனக்கு செவி கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவன் சுகமா இருக்கும்போது, அரண்மனையில வீடு இருக்கும்போது அவன்கிட்ட ஆண்டவர் போராடினாரா இல்லையா? போராடினார். எப்படி நேபுகாத் நேச்சரு அந்த அரண்மனையில் இருக்கும்போது ஆண்டவர் போராடினாரா இல்லையா? போராண்டார். அதே போல அந்த யோயாக்கீமையுடையும் சுகமா. நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நம்ம சுகமா இருக்கும்போது ஆண்டவர் நம்மகிட்ட பேசுறாரா இல்லையா? இங்க யோவாக்கீமுக்கு என்ன நடந்துச்சு? சுகமா இருக்கும்போது ஆண்டவர் பேசினாரு. பேசாதனால என்ன நடந்துச்சு? அங்க பாபிலோனுக்கு அடிமையாக கொண்டு போறாரு. பாருங்களேன், என்னைக்குமே ஆண்டவர் முதலாவது நம்மளை தண்டிக்க விரும்பவே மாட்டார். என்னைக்குமே ஆண்டவர் நம்மளை முதலாவது கஷ்டப்படுத்தணும், என் பிள்ளைங்களை அவங்க அடிமைத்தனத்துல கொண்டு போகணும் விரும்பப்பட தேவனே இல்ல. நம்ம சுகமா இருக்கும் போதே நம்மளை திருத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தகப்பன். நம்மளை எப்போதுமே நம்ம ஆண்டவர் முதலாவது ஆசீர்வாதத்தை கொடுத்து நான் எப்படியாவது என் பிள்ளைகளை இழுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தகப்பன். நம்ம எல்லாரும் கொஞ்சம் யோசிக்கிறோம். நம்ம எல்லாரும் இப்ப சுகமா இருக்கிறோம். சுகமா இருக்கும்போதே நம்ம கேட்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? ஆனா ஒரு காலம் வரும். அங்க யோயாக்கீமுக்கு ஒரு காலம் வந்துச்சு. அன்று சொல்றார், உன் சிறு வயது முதல் நீ என் சத்தத்தை கேளாமல் போகிறதே ஓர் வழக்கம். நம்ம எல்லாரும் யோசிச்சு பார்ப்போம். நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் எவ்வளவு சுகமா வச்சிருக்கிறாங்க, எவ்வளவு நல்ல வேலையை ஆண்டவருக்கு நல்ல வேலையை கொடுத்திருக்கார், நல்ல வீடு கொடுத்திருக்கார், நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கார், நல்ல வருவாயை கொடுத்திருக்கார். சுகமா இருக்கும்போது பாவத்தை விட்டு ஓடுவதற்கு மனசு வருதா? கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்ப்போம். சரிங்களா? அப்ப ஆண்டவர் சுகமா இருக்கும்போது போராடி இருக்காரா இல்லையா? போராடி இருக்காரு என்பதை நம்ம என்ன செய்யலாம்? நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து ரெண்டாவது பாயிண்ட். வேற எப்படிலாம் ஆண்டவர் போராடினாரு அப்படின்னு பார்க்கலாம். இங்க 2 ராஜாக்கள் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 36வது வசனம். இப்ப தேவன் ஒவ்வொரு யூத ராஜாவையும் இந்த யோயாக்கீம் இவங்களை அறிமுகப்படுத்தும் போது எப்படி அறிமுகப்படுத்துறாரு பாருங்க. இது 2 ராஜாக்கள் 23:36. இப்ப இந்த யோயாக்கீம் ராஜாவாகிற போது பேசும்போது கடைசியில எப்படி சொல்றாரு? கடைசியில எப்படி? ரூமா ஓரானாகிய பெதாயாவின் குமாரத்தேயா, அவன் தாயின் பெயர் செபுதால். யார் பேர் வருதுங்க? தாயின் பேர் வந்துச்சு, அம்மா பேர் வந்துருச்சு. அப்படிதானங்க யோயாக்கீம். இப்ப அடுத்தது 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இங்க யாரை பத்தி பேசப்படுது? 2 Kings chapter 24 verse 8ல யோயாக்கீன் வர. இந்த யோயாக்கீனை பத்தி பேசும்போது அங்கேயும் ஒண்ணு வருது பாருங்க. எருசலேம் ஊரானாகிய எல்நாத்தின் குமாரத்தியான அவன் தாயின் பெயர் நெகுஸ்தால். வந்துச்சா? இங்கே ஒரு தாயின் பெயர். சரிங்களா? அடுத்தது பாருங்க. அடுத்தது சிதேக்கியா 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 2 Kings chapter 24 verse 18 பாருங்களேன். சிதேக்கியா ராஜாவாகிற போது 21 வயதா இருந்தார். சிதேக்கியா குறித்து பேசுது. இப்ப கடைசியில பாருங்க, லிப்னா ஊரானாகிய எரேமியாவின் குமாரத்தியான அவன் தாயின் பெயர் அமுத்தால். யாரை பத்தி பேசுது? சிதேக்கியாவுடைய தாய். பாத்தீங்களா? ஏன் இந்த வசனம் ஒவ்வொரு முறையும் இவங்களை குறித்து பேசும்போது தாய் பேர் வருது? தாய் பேர் ஏன் வருது? தாய் போல இல்லையா? இருபத்தி 2ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனம். இப்ப இந்த தாய்களுக்கு எல்லாம் என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிச்சா நம்ம கண்டுபிடிச்சலாம் இவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமின் குமாரன் கோனியா. சரிங்க, இந்த யூதாவின் ராஜாவை குறித்து பேசுறாரு. பேசும்போது 25 பாருங்க, verse 25ல கடைசி பகுதி. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் கையிலும் கல்தேயரின் கையிலும் என்ன செய்வேன்? ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லிட்டார். இப்ப தாய்ங்களுக்கு எல்லாம் என்ன நடந்துச்சு? verse 26 26ஆம் வசனம் பாருங்க. உன்னையும் உன்னை பெற்ற தாயையும் உங்கள் ஜனன பூமி இல்லாத அந்நிய தேசத்திலே துரத்தி விடுவேன். யாரையும் துரத்தி விடுவேன்னு சொல்றாரு? உன்னை பெற்ற தாயையும் துரத்தி விடுவேன்னு சொல்றாரு. ஏன் பாருங்க அடுத்தது. ஏன் துரத்த பாருங்க அடுத்ததையும் பாருங்களேன். 2 ராஜாக்கள் 24ல 2 Kings chapter 24ல 12-15லையும் இங்கேயே தாய் வராங்க பாருங்க.
அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனும் அவன் தாயும், பாத்தீங்களா, அவன் ஊழியக்காரரும் அவன் பிரபுக்களும் பிரதானிகளும் பாபிலோன் ராஜாவினிடத்திற்கு புறப்பட்டு போனார்கள். அவனை பாபிலோன் ராஜா தன் ஆளுகையின் 8ஆம் வருஷத்திலே பிடித்துக் கொண்டான். பாத்தீங்களா, இப்ப யாரும் போயிட்டாங்க, தாயும் போயாச்சு. இப்ப சொல்லுங்க என்ன பிரச்சனை? இவங்க தாயும் என்ன செய்யல, ஆண்டவருக்கு பிரியமா வாழல, பொல்லாப்பானதை செய்ததுனால தாயை போல பிள்ளைங்களும். சரிங்களா? அதனாலதான் ஆண்டவர் ஒவ்வொரு வசனத்துக்கு பின்னாடியும் தாயை குறித்து ஆண்டவர் என்ன செய்றாங்க, பேசுறாங்க. சரி, தாய் இப்படி இருந்தாங்க, தாயினுடைய செல்வாக்குனால சரி பிள்ளைங்க கெட்டு போனாங்கன்னு சொல்லலாம். அந்த யோயாக்கீமுடைய அப்பா ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் என்னது? யோயாக்கீமுடைய அப்பா பேரு ஞாபகம் இருக்கா? ஆரம்பத்துல சொன்னேன் நான், யோசியா வராரு பாருங்க. இவரு எப்படி வாழ்ந்தாரா பாருங்க. 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்துல 1வது வசனம் 2வது வசனம். உங்க எல்லாருக்கும் ஒரு அருமையான ஒரு ஒரு அதிகாரம் இருக்குங்க. 2 ராஜாக்கள் 22 படிச்சு பாருங்க. இந்த யோசியா பத்தி நம்ம தொடர்ந்து படிப்போம். இங்க யோசியா பத்தி சொல்லப்பட்டிருப்பாருங்க. யோசியா ராஜாவாகிற போது எத்தனை வயசுங்க? 8 வயசுல எருசலேம்ல பெரிய ரிவைவல் கொண்டு வந்தவர் யார் தெரியுமா? ஒவ்வொரு வாலிபர்களும் படிக்கணும் அந்த யோசியா. இதுல ஈர்க்கப்பட்டவங்க தான் யார் தெரியுமா? இந்த தானியேல், அனனியா, அசரியா, மிஷாவேல். இந்த யோசியாவினுடைய இந்த எழுப்புதல்ல மிகவும் ஈர்க்கப்பட்டவங்க தான் இவங்க. நம்ம ஏற்கனவே படிச்சோம். இந்த யோயாக்கீம் இவங்க எல்லாம் வாழ்ந்த காலத்துல யாரு இருக்கிறா? இந்த தானியேல், அனனியா, மிஷாவேல். இவங்க பெற்றோர்கள்லாம் இருக்கிறாங்க, அப்படிதானே? தானியேல், அனனியா, மிஷாவேல் இவங்களுடைய பெற்றோர்கள்லாம் இருக்கிறாங்க. இப்ப இந்த யோசியா ராஜாவாகிற போது 8 வயசு. இவர் என்ன செஞ்சா தெரியுமா? 2வது வசனம் பாருங்க. அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழியெல்லாம் வலது இடதுபுறம் விலகாமல். நம்ம படிக்க போறோம் இவரை குறித்து, இன்னும் ஒரு சில வசனம் படிக்க போறோம். பாத்தீங்களா? சரி, தாய் தானே, யோயாக்கீமுடைய தாய் பொல்லாப்பனத்தை செஞ்சாங்க. நான் தகப்பனார் இருக்கிறார் இல்லையா, தகப்பனாருடைய சரித்திரம் தெரியுமா இல்லையா? 2 ராஜா 22 படிச்சு பாருங்க. தகப்பனார் எவ்வளவு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தார் தெரியுமா? இந்த யோசியா 8 வயசுலங்க. நானும் யோசிப்பேன் சில நேரத்துல, எப்படி இந்த தானியேல், அனனியா, மிஷாவேல் சின்ன வயசுல இருந்தே எப்படி அவங்களால ஆண்டவருக்கு பிரியமா வாழ முடிஞ்சு அப்படின்னா, அங்க ஒரு முன்மாதிரி யார் இருக்கிறா? ஒரு ராஜா இருக்கிறாரு பாருங்க, யோசியா. இவங்களுக்கு அப்ப தானியேல், அனனியா, மிஷாவேலுக்கு எல்லாம் யார் எடுத்துக்காட்டு? இந்த யோசியா ராஜா எடுத்துக்காட்டு. பொல்லாத ராஜாக்கள் இருந்தாங்க, ஆனா நல்ல கடவுளுக்கு பயந்த ராஜாக்கள் தானியேல், அனனியா, மிஷாவேலுக்கு ஒரு பெரிய உதாரணமாக இருந்தாங்க. சரிங்களா? சரி, இப்ப இவங்க வழியாய் ஆண்டவர் இந்த யோயாக்கீமோடும் இந்த சிதேக்கியாவோடும் இந்த யோயாக்கீன் இவங்களுக்கு சத்தியம் கிடைச்சிருக்காதா? கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். சரிங்களா? ஆனா அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? நிராகரிச்சிட்டாங்க. பைபிள்ல ஒரு அருமையான ஒரு பாட்டி இருக்கிறாங்க. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். 2 தீமோத்தேயு 1:4-5. உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை, பவுல் தீமோத்தேயு குறித்து பேசுறாரு. உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுதலினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இப்ப சொல்றாரு பாருங்க, அந்த விசுவாசம் முந்தி, இப்ப தீமோத்தேயுட்ட ஒரு மாயமற்ற விசுவாசம் இருந்துச்சான், அதனால ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறாரா. இப்ப சொல்றா பாருங்க, அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய கைனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்குது என்று. இன்னைக்கு எத்தனை பாட்டிங்கள்ட்ட இப்படிப்பட்ட விசுவாசங்கள் இருக்குது? எத்தனை தாய்மார்கள்ட்ட தேவனுடைய குணம் இருக்குது, தேவனுடைய விசுவாசம் இருக்குது? பாத்தீங்களா? பாட்டிட்ட இருந்து யார்கிட்ட போயிருச்சு? தாயிட்ட போயிருச்சு. தாயிட்ட இருந்து யார்கிட்ட போயிருச்சு? பிள்ளைக்கு போயிருச்சு. பாத்தீங்களா? இன்னைக்கு நம்முடைய சந்ததிக்கு என்னங்க கொடுக்குறோம்? நம்முடைய சந்ததிக்கு என்ன கொடுக்குறோம்? இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க காலையில எழும்புன உடனே, எப்பா நீ பைபிள் படிச்சியான்னு கேட்கிறோமா? ஜோமனியா நம்ம கேட்கிறோமா? இன்னைக்கு எந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணேன்னு கேட்கிறோமா? இன்னைக்கு காலையில ஆண்டவர்ட்ட என்னப்பா பேசுனேன்னு கேட்கிறோமா? அவங்க ஆவிக்கிற வாழ்க்கையில நம்ம இன்னைக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட், ஆர்வம் செலுத்துறோம் நம்ம இன்னைக்கு? கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்ப்போம். சரிங்களா? யோசிச்சு பார்ப்போம். 2வது எப்படி ஆண்டவர் போராடினாரு? இந்த யோசுவாவின் வாழ்க்கையில தகப்பன் வழியாக
ஒரு பெரிய எழுப்புதல் வழியாக ஆண்டவர் போராடினார் என்பதை பார்த்து மூணாவது எப்படி ஆண்டவர் போராடினாரு என்பதை நம்ம பார்க்கலாம். எரேமியா 26ஆம் அதிகாரம் முதல் வசனம். யோசியாவின் குமாரனும் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கினுடைய ராஜ்யபாரத்தின் துவக்கிலே கர்த்தரால் உண்டான வார்த்தை. சரிங்களா? யாருடைய ராஜ்யபாரம்? இந்த யோயாக்கிம் அவருடைய. மூணாவது வசனம் பார்க்கலாம். மூணாவது வசனத்துல, அவர்கள் செய்கைகளுடைய பொல்லாப்பி நிமித்தம் நான் அவர்களுக்கு செய்ய நினைக்கிற தீங்குக்கு நான் மனஸ்தாப்படத்தக்கதாக ஒருவேளை அவர்கள் கேட்டு அவரவர் தம் தம் பொல்லாத வழியை விட்டு திரும்புவார்கள். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நான் உங்களுக்கு பொல்லாப்பு என்ன செய்யறேன், அனுமதிக்க போறேன், நேபுகாத்நேச்சரை அனுப்ப போறேன். ஆனா ஒருவேளை அவங்க கேட்பாங்களா அப்படின்னு. சரி, இப்ப என்ன ஆண்டவர் செஞ்சாராம்? எரேமியா 25:4 வசனம். எரேமியா 25:5, நீ அவர்களை நோக்கி நான் உங்களிடத்துக்கு ஏற்கனவே அனுப்பி கொண்டு இருந்தோம். நல்லா கவனிங்க வசனம் பாருங்க. நான் உங்களிடத்துக்கு ஏற்கனவே அனுப்பி கொண்டு இருந்தும் நீங்கள் கேளாமற் போன என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் படிக்கும். யார் அனுப்புறாரா ஆண்டவர்? எதுக்கு அனுப்புறாரா? எதுக்கு அனுப்புறாரு? முன்னாடி படிச்ச 3ஆம் வசனம் பாருங்க. ஒருவேளை அவங்க கேட்டுட்டு அவங்க பொல்லாப்பின் வழிய திரும்ப மாட்டாங்களா? அதுக்கு ஆண்டவர் யார் அனுப்புனாரா? நான் உங்களிடத்துக்கு ஏற்கனவே அனுப்பி கொண்டிருந்தோம், நீங்கள் கேளாமற் போன என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் படிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படித்தானே? சரிங்க. இப்ப இந்த தீர்க்கதரிசிகளை ஊழியக்காரர் எல்லாம் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? எதுக்கு அனுப்புனார் தெரியுமா? எதுக்கு அனுப்புனாரா? பாருங்களேன், ரொம்ப அழகா இருக்கும் பாருங்களேன். 2 நாளாகமம் 36:15. 2 நாளாகமம் 36:15 பாருங்களேன். 2 Chronicles 36:15. அவர்களுடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தையும் தமது வாசஸ்தலத்தையும் காப்பதற்கான, பாருங்க, யாரெல்லாம் காப்பாற்ற நினைச்சார் ஆண்டவர்? இந்த வசனம் சொல்லுது, தமது ஜனத்தையும் தமது வாசஸ்தலத்தையும். அப்ப இந்த ஜனம் அழிந்து போகணும்னு நினைச்சாரா? இவங்க எல்லாரும் பாபிலோனுக்கு போகணும்னு சொல்லி ஆண்டவர் நினைச்சாரா? பாருங்க, ஜனம் அழிஞ்சு போயிடக்கூடாது. வாசஸ்தலம், அந்த ஆலயத்தினுடைய பொருட்கள்லாம் கொண்டு போனானே, அந்த ஆலயம்லாம் அழிந்து போகணும்னு நினைச்சாரா? அந்த வசனம் பாருங்க. கர்த்தர் தமது ஜனத்தையும் தமது வாசஸ்தலத்தையும் காப்பதற்கான இரக்கமுள்ளவர்களாய் இருந்தபடியால் அவர்களிடத்துக்கு தம்முடைய ஸ்தானாதிபதிகளை, அம்பாசிடர்ஸ், ஸ்தானாதிபதிகளை ஏற்கனவே அனுப்பினார். பாத்தீங்களா? போராடினாரா இல்லையா? யார் வழியா போராடி இருக்காரு? அநேக ஊழியக்காரங்களை அனுப்பாரு, ஸ்தானாதிபதிகளை ஆண்டவர் அனுப்பியிருக்கிறாரு, தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் அனுப்பி. எதுக்கா? வசனம் சொல்லுது, எப்படியாவது ஜனத்தையும் வாசஸ்தலத்தையும் காப்பதற்கு இரக்கமுள்ளவர்களா இருந்ததுனால அவங்களை அனுப்பினாங்க. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்களாம்? 16ஆம் வசனம். ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால். சரிங்களா? எப்படிலாம் போராடினாங்கன்னு பார்த்தோம். பாயிண்ட் நம்பர் 1 என்ன பார்த்தோம்? நம்ம பாயிண்ட் நம்பர் 1ல அவங்களை சுகமாய் ஆண்டவர் வாழ வச்சாங்க அப்படின்னு பார்த்தோம். அப்படித்தானே? சரி, பாயிண்ட் நம்பர் 2 என்ன படிச்சோம்? நல்ல ஒரு தகப்பனை ஆண்டவர் கொடுத்திருந்தார். அருமையான தகப்பன். ஒரு பெரிய எழுப்புதல் அங்க இருந்துச்சு, அனுபவங்கள் அங்க என்ன செஞ்சு இருந்துச்சு. 3வது என்ன பார்த்தோம்? நல்ல ஸ்தானாதிபதிகளை ஆண்டவர் அனுப்பியிருந்தாரு. அவங்க மேல இரக்கமா இருந்ததுனால நல்ல ஊழியக்காரங்களை ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அனுப்புனாரு. சரி, 4வது பாயிண்ட் என்னன்னு நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம். சரிங்களா? எரேமியா 27:1. யோசியாவின் குமாரனும் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கினுடைய ராஜபாரத்தின் துவக்கிலே கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை. என்ன வார்த்தை? எரேமியாவுக்கு ஒரு வார்த்தை உண்டாகுது. என்ன வார்த்தை? எரேமியா 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படி. எரேமியா 27:5. நான் பூமியையும் மனுஷனையும் பூமியின் மேலுள்ள மிருக ஜீவன்களையும் என் மகாபலத்தினாலும் ஓங்கி என் புயத்தினாலும் உண்டாக்கினேன். எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுக்கிறேன். இப்பொழுதும் நான் இந்த தேசங்களை எல்லாம் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சர் என்கிற பாபிலோன் ராஜாவின் கையிலே கொடுத்தேன். அவனுக்கு ஊழியம் செய்யும்படி வெளியின் மிருக ஜீவன்களையும் கொடுக்கிறேன். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? கடைசியில் சொல்லிட்டாரு ஆண்டவர், அப்பா நான் மனுஷனையும் இந்த பூமியையும் யாரு கொடுக்கிறேன்? எனக்கு இஷ்டமானது கொடுக்கிறேன். சரிங்களா? அவன் கையில ஒப்படைக்கிறேன், மிருக ஜீவன்களை ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, இப்ப அதனால இப்ப இவங்க என்ன செய்யணும்? 12ஆம் வசனம் பாருங்க, ரொம்ப அழகான வசனம், நல்லா பாருங்க. இந்த எல்லா வார்த்தைகளின்படியும்
நான் யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவோடு பேசி உங்கள் கழுத்தை பாபிலோனின் ராஜாவாகிய நுகத்துக்கு கீழ்ப்படுத்தி அவனையும் அவன் ஜனத்தையும் சேவியுங்கள். அப்பொழுது அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க எல்லாம் அழிந்து போகணும்னு சொன்னாரா? என்ன சொன்னாருன்னா, எப்பா நீங்க பாபிலோன் ராஜாவுக்கு தங்களை ஒப்படைச்சு நீங்க அவரை சேவிங்க, அப்படின்னா நீங்க கொல்லப்பட மாட்டீங்க. ஆனா நம்ம என்ன படிச்சோம் ஞாபகம் இருக்குங்களா? இந்த யோயாக்கீம் சிதைக்கு என்ன செஞ்சாங்க? நேபுகாத்நேச்சர் விரோதமா கலகம் பண்ணாங்கன்னு படிச்சோம், ஞாபகம் இருக்குங்களா? ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீங்க சேவிங்க, சேவிச்சிங்க அப்படின்னா நீங்க பிழைப்பீங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அது மாத்திரம் இல்லை, இந்த அழகான வசனம் பாருங்க, எரேமியா 29:10 பாருங்க. பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து, எத்தனை வருஷம் நீங்க சேவிங்க? எத்தனை வருஷம் சேவிங்க? 70 வருஷம் நீங்க சேவிங்க. ஆனா அப்படி நான் விட போறது இல்லப்பா, நான் உங்களை சந்திப்பேன், உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கடைசி 14 வசனம் பாருங்க, 14 வசனம். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை நான் என்ன செய்வேன்? சேர்த்து நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கு உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்க சொல்லுங்க, இது நல்ல ஒரு ஆலோசனையா இல்லையா? இவங்க கீழ்ப்படியவே இல்லை. இப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு, சரிப்பா நீங்க கீழ்ப்படியல, நீங்க என்ன செய்யுங்க? அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் நேபுகாத்நேச்சருக்கு உங்களை ஒப்படைச்சுங்க, அப்போ அவன் உங்களை கொல்ல மாட்டான், நீங்க அவனை சேவிங்க. நான் உங்களை அப்படியே விட போறது இல்லப்பா, 70 வருஷம் கழிச்சு நான் திருப்பி என்ன செய்வேன்? உங்களை கொண்டு வருவேன்ப்பா, உங்களை எங்கெல்லாம் உங்களை துரத்தி விட்டாங்களோ அங்க இருந்து மீண்டுமா உங்களை கொண்டு வருவேன்ப்பா அப்படின்னு ஆண்டவர் ஆலோசனை சொன்னாரு. பாத்தீங்களா? அப்ப இவங்க எல்லாம் அடிமையாக போகணும், அழிந்து போகணும் என்பது தேவனுடைய திட்டமா? இல்ல, நீங்க சேவிங்கப்பா. இவங்க அந்த தேசத்திலேயே அவங்க சேவிச்சிருந்தாங்க, இல்ல சரி அவங்க சிறைப்படுத்த போது அங்கேயும் அவங்க சேவித்து இருந்தாங்க அப்படின்னா இப்படிப்பட்ட காரியம் நடந்திருக்க வாய்ப்புகள் இல்ல. சரிங்களா? அப்ப ஆண்டவர் அவங்களுக்கு சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்களை சொன்னாரா இல்லையா? செஞ்சு கொடுத்தாரா இல்லையா? 5வது பாயிண்ட், 5வது எப்படிலாம் ஆண்டவர் செய்தார் பாருங்களேன். இவங்க எதை தீட்டுப்படுத்தினாங்க? நம்ம படிச்சோம். எதை தீட்டுப்படுத்தினாங்க? 2 நாளாகமம் 36:14. 2 நாளாகமம் 36:14. ஆசாரியரில் பிரதானமானவர்கள் யாவரும் ஜனங்களும் கூடி புறஜாதிகளுடைய சகல அருவருப்பின்படியும் மிகவும் துரோகம் பண்ணி கர்த்தர் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணின அவருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினாங்க. எதை தீட்டுப்படுத்தினாங்களாம்? யாரெல்லாம் தீட்டுப்படுத்தினாங்களா? அந்த வசனம் சொல்லுது, ஆசாரியரில் பிரதானமானவரும் யாவரும் ஜனங்கள் கூடி. எப்படிப்பட்ட அருவருப்பான்? புறஜாதிகளுடைய சகல அருவருப்பினையும் மிகவும் மிகவும் துரோகம் பண்ணாங்களாம். துரோகம் பண்ணி எதை தீட்டுப்படுத்தினாங்க? ஆலயத்தை தீட்டு பண்ணாங்க. இப்ப ஆண்டவர் என்ன செஞ்சாங்க? ஆலயத்தை தீட்டு பண்ணாங்க. இப்ப ஆலயத்தை சுட்டெரிக்க அனுமதிச்சாங்க, அப்படித்தானே? ஆலயத்துடைய பொருட்கள்லாம் கொண்டு போனாங்க. ஆனா உங்களுக்கு தெரியுமா, இன்னொரு அருமையான ஒரு வாக்குத்தத்தை ஆண்டவர் கொடுத்தார் இந்த ஆலயத்தை குறித்து. என்ன வாக்குத்தத்தம் தெரியுமா? படிக்கலாம், படிக்கலாம். எரேமியா 27:27 21வது வசனத்தையும் 22வது வசனத்தையும் நம்ம படிக்கலாம். கர்த்தருடைய ஆலயத்திலும் யூதா ராஜாவின் அரண்மனையிலும் எருசலேமிலும் மீதியான அந்த பனிமுட்டுகள் பாபிலோனுக்கு கொண்டு போக வேண்டும் என்று இஸ்ரவேல் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்படித்தானே? ஆனா பாருங்க, அப்படியே விட்டுருவார் ஆண்டவர். அவங்க 22வது வசனம் பாருங்க, நான் அவைகளை விசாரிக்கும் நாள் வரைக்கும் அவைகள் அங்கே இருக்கும், பின்பு பாத்தீங்களா அவைகளை திரும்ப இந்த ஸ்தலத்திற்கு கொண்டு வர பண்ணுவேன் என்று கர்த்தர். பாத்தீங்களா எவ்வளவு அன்புள்ள ஆண்டவர்? பாத்தீங்களா? நீங்க தீட்டு பண்ணிட்டீங்கப்பா, சரி அவன் கொண்டு போவான், ஆனா நான் என்ன செய்வேன்? திருப்பி நான் கொண்டு வருவேன்ப்பா அப்படின்னு ஆண்டவர் சொன்ன. இப்படி எல்லாம் ஆண்டவர் அவங்களுக்கு, அவங்க பாவம் செஞ்சிருந்தாலும் பொல்லாப்பு செஞ்சிருந்தாலும் அவங்கள காப்பாற்றுவதற்கு, அந்த ஆலயத்தை காப்பாற்றுவதற்கு எப்படி எல்லாம் தேவன் போராடினாங்க பாத்தீங்களா? எப்படியாவது நீங்க அங்க போனா கூட நீங்க அவனை சேவிங்கப்பா, நீங்க பிழைப்பீங்கப்பா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுப்பா, நான் உங்களை திருப்பி கொண்டு வந்துருவோம்ப்பா. எப்படி எல்லாம். ஆனா அவங்களுக்கு ஏதாவது தகுதி இருக்குதா? இந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு அவங்களுக்கு தகுதி இருக்குதா? ஒரு தகுதியுமே இல்லை. இப்ப ஆண்டவர் சொன்ன மாதிரி நடந்துச்சா? எதிர்காலத்துல நடந்துச்சா? எதிர்காலத்துல எஸ்ரா புஸ்தகத்துல 1வது அதிகாரத்துல 1வது வசனத்துல படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்? கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஷின் ஆவியை ஏவினதுனால அவன் என்ன செஞ்சாராம்? கோரேஷ் 7வது வசனம்,
நேபுகாத்நேச்சர் எருசலேமில் இருந்து கொண்டு வந்து தன் தேவனுடைய கோவிலில் வைத்திருந்த கர்த்தருடைய ஆலயத்து பணிமுட்டுகளையும் கோரேஸ் ராஜா எடுத்து கொடுத்தான். பாத்தீங்களா ஆண்டவர் சொன்னது நடந்துச்சா இல்லையா? இங்க கோரேஸ் ராஜாவுடைய இருதயத்தை ஆண்டவர் ஏவி எதையெல்லாம் திருடி எதெல்லாம் கொண்டு போனாங்களோ அதையெல்லாம் ஆண்டவர் கொண்டு வாங்க. இதை நம்பியிருக்கலாமா? நம்பியிருக்க கூடாதா? அதுவும் அந்த சிறையிருப்பு பாத்தீங்களா பெருமனண்ட் கிடையாது, நிரந்தரம் இல்ல, வெறும் 70 வருஷம் தான். அப்படித்தானே? அதுவும் அங்க பிழைப்பீங்கன்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. உங்களை திருப்பி நான் கொண்டு வருவேன் தான் சொல்றாரு. இவங்க ஒப்பு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா தேவன் அவங்களுக்கு நிச்சயமாக அவங்களை பிழைக்க பண்ணி சுகமாய் வச்சிருப்பாங்க. 7வது பாயிண்ட், 6வது பாயிண்ட் நம்ம இந்த 7வது பாயிண்ட்ல பாத்துருவோம். 6th பாயிண்ட் தான், 6வது பாயிண்ட் எழுதிக்கணும். இங்க 6வது பாயிண்ட் என்ன நடக்குது அப்படின்னா, 6வது பாயிண்ட் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு கருத்து இங்க நடக்குது பாருங்களேன். எரேமியா 36ஆம் அதிகாரம் முதல் வசனம் பாருங்க. இதை நான் முழுசா வாசிக்க ஆசைப்படுறேன். யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கிம் என்னும் யூதா ராஜாவின் 4ஆம் வருஷத்திலே கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை என்னவென்றால், என்ன வார்த்தைனா, நீ ஒரு புஸ்தக சுருளை எடுத்து, ஞாபகம் இருக்கா? தானியேல் ஒரு புஸ்தகத்தை வாசிச்சா ஞாபகம் இருக்கா? இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு புஸ்தக சுருளை எடுத்து யோசியாவின் நாட்களிலே நான் உன்னுடனே பேசின நாள் முதற்கொண்டு இந்நாள் மட்டும், பாத்தீங்களா, யோசியாவின் நாட்களில் நான் உன்னுடனே பேசின நாள் முதற்கொண்டு இந்நாள் மட்டும் இஸ்ரவேலை குறித்தும் யூதாவை குறித்தும் சகல ஜாதிகளை குறித்தும் உன்னோட சொன்ன எல்லா வார்த்தையும் அதுல நீ என்ன செய்ய, நீ எழுது. எதுக்கு எழுத சொல்றாரு பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க. எதுக்கு எழுத சொன்னார்னா, யூதாவின் குடும்பத்தார் அவரவர் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பும்படியாகும், தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் பாவத்தையும் நான் மன்னிக்கும்படியாகும், தங்களுக்கு நான் செய்ய நினைத்திருக்கிற தீங்குகளை குறித்து மேபி, இங்கிலீஷ்ல சூப்பரா இருக்கும், மேபி ஒருவேளை அவர்கள் கேட்பார்கள். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, இன்னொரு அடுத்த ஒரு காரியம் செய்யறாரு. என்ன சொல்றாரு, ஒரு புஸ்தகத்தை எடுத்து எழுதுப்பா, ஒருவேளை அந்த யோசியாவின் நாட்கள்ல என்ன நடந்துச்சோ, என்ன நடந்துச்சு யோசியாவின் நாட்கள்ல அவங்க ஒப்பு கொடுத்தாங்க, அப்படித்தானே? என்ன நடந்துச்சோ இதெல்லாம் நீ எழுது. ஒருவேளை அவங்க பொல்லாத வழியை விட்டு திரும்பி அக்கிரமத்தை இந்த பாவத்தை என்ன செய்வாங்க, நம்ம மன்னிக்கும்படிக்கு, ஒருவேளை அவங்க திருந்த மாட்டான், திருந்துவாங்களா அப்படின்னு நம்ம பார்ப்போம் அப்படின்னு ஆண்டுடைய ஆசை. பாத்தீங்களா, எப்படியாவது அவங்கள காப்பாற்றணும் எவ்வளவு முயற்சி செய்யறாரு பாத்தீங்களா? இப்ப என்ன நடக்குது தெரியுமா, இந்த ராஜா யோயாக்கிம் என்ன செய்வார் தெரியுமா? இந்த ராஜா அடுத்த பகுதிக்கு போலாம். எரேமியா இந்த 36ஆம் அதிகாரத்துல 21ஆம் வருஷத்துல இந்த புஸ்தக சுருளை எங்க போகிறோம், ராஜா கிட்ட போறோம் பாருங்க. அப்பொழுது ராஜா அந்த சுருளை எடுத்து கொண்டு வர எகுதியை அனுப்பினான். சரிங்களா? இப்ப இந்த ராஜா என்ன செஞ்சா தெரியுமா, 23ஆம் வருஷத்துல யகுதி 3-4 பத்திகளை வாசித்த பின்பு, யகுதின்னு ஒருத்தர் இருக்கிறார், வாசிக்கிறாரு. ராஜா என்ன செஞ்சா தெரியுமா, ராஜா ஒரு சூரிக்கத்தியினால் அதை அறுத்து சுருளனைத்தும் கணப்பில் உள்ள அக்கினியிலே வெந்து போகும்படி கணப்பில் இருந்த அக்கினியிலே எரிந்து போட்டான். பாத்தீங்களா? யோவாக்கீம் என்ன பண்ணிட்டாரு, யோவாக்கீம் அந்த சுருளை எரிச்சு போட்டாரு. 24 பாருங்க, ராஜாவாயினும் அந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டு அவருடைய சகல ஊழியக்காரனாயினும் பயப்படவும் இல்லை, தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்ளவும் இல்லை. இப்ப நம்மளா இருந்த என்ன செஞ்சிருப்போம், சுருளை எரிச்சிட்டாங்க, என்ன செஞ்சிருப்போம். ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சா தெரியுமா, 27, 28 பாருங்க, 27ஆம் வருஷம் 28ஆம் வருஷம் ஆண்டவர் என்ன செஞ்சா தெரியுமா, ராஜா அந்த சுருளையும் அதுல எரேமியாவின் வாய் சொல்ல பாருக்கு எழுதி இந்த வார்த்தைகள் சுட்டெரித்த பின்பு, இங்க பாருங்களேன், நான் அன்பின் தகப்பன் என்ன செய்றார் பாருங்க, எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர், நீ திரும்ப வேறொரு சுருளை எடுத்து யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் யார் சுட்டெரித்தாங்க பாத்தீங்களா? யோயாக்கீம் சுட்டெரித்த முதலாம் சொல்லியிருந்த முந்தின வார்த்தைகள் எல்லாம் அதிலே பாத்தீங்களா, எப்படி எல்லாம் இவங்களை காப்பாற்றணும்னு ஆண்டவர் முயற்சி செஞ்சார். ஆனா அவர் என்ன செஞ்சாரு, அந்த சுருளை எடுத்து அறுத்து, ஆனா இவங்க அப்பா அந்த சுருளைய யாருடைய அனுபவங்கள்லாம் எழுதப்பட்டிருந்துச்சு, யோசியா காலத்துல எல்லாமே எழுதப்பட்டுச்சுல. யோசியா என்ன செஞ்சார் தெரியுமா, நீங்க பாருங்களேன், 2 ராஜாக்கள் 22ல யோசியா என்ன செஞ்சார் தெரியுமா, யோசியா ராஜா அவருக்கு எத்தனை வயசு, 8 வயசு. இந்த 8 வயசுல இருக்கும்போது ஒண்ணு நடந்துச்சு, என்ன தெரியுமா, 8வது வசனம் பாருங்களேன். 8வது வசனத்துல, அப்பொழுது இந்த பிரதான ஆசிரியனாகிய இல்கியா சம்பிரதியாகிய சப்பானை நோக்கி, நான் கர்த்தரின் ஆலயத்திலே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டுபிடித்தேன். இப்ப ஒரு புஸ்தகத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன புஸ்தகம் கண்டுபிடிச்சிட்டாங்க, நியாயப்பிரமாண புஸ்தகம். இதை எங்க கொண்டு போனாங்க தெரியுமா,
10வது வசனம். அதை ராஜாவுக்கு சம்பிரதாய சாப்பான் பின்னையும் ராஜாவை நோக்கி, ஆசராய இல்கியா என்னிடத்தில் ஒரு புஸ்தகத்தை கொடுத்தான் என்று அறிவித்து அதை ராஜாவுக்கு முன்பாக வாசிச்சான். வாசிக்கிறானா இல்லையா? எந்த ராஜா இது? யோசியா. யோசியா யாருங்க? இந்த யோயாக்கீமுடைய அப்பா. இப்ப அவரு காலத்திலையும் ஒரு புஸ்தகத்தை ஆலயத்துல இருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா இவர் என்ன செய்யறா தெரியுமா? அப்பா என்ன செய்யறா தெரியுமா? ராஜா நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகளை கேட்ட போது தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, நான் இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக அவர்கள் பாலும் சாபமும் ஆவார்கள் என்று சொன்னதை நீர் கேட்டபோது உன் இருதயம் இலகி நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். இந்த யோசியா என்ன செஞ்சாராம்? வஸ்திரத்தை கிழித்து கட்டாராம். இருதயம் அப்படியே உடையுது, தன்னை தாழ்த்துறாராம். அழுது ஆண்டவரத்துல என்ன செய்யறாரு? யோசியா விண்ணப்பம் பண்றாரு. இது எல்லாம் எதுல இருந்துச்சுங்க? இதெல்லாம் எதுல இருந்துச்சு? அந்த புஸ்தகத்துல சுருள்ல இருந்துச்சு. இதெல்லாம் யாருக்கு தெரியும்? யோயாக்கீமுக்கு தெரியும். அப்பா எப்படி இருந்திருக்கிறாரு இது எல்லாமே தெரியும். ஆனா அதையெல்லாம் அறுத்து கிழித்து அக்கினியில யோயாக்கீம் என்ன செஞ்சாரு? விட்டாரு. 6 கருத்து படிச்சாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? ஆண்டவர் எப்படி எல்லாம் போராடினாரு இல்லையா? இந்த யோயாக்கீமோட, இந்த யோயாக்கீம், சிதேக்கியா இவங்க காலகட்டத்துல ஆண்டவர் எப்படி எல்லாம் போராடி இருக்கிறது உங்களை பார்க்க முடியுதுங்களா? எத்தனை ஸ்தானாதிபதிகளை ஆண்டவர் அனுப்புனாரு, எத்தனை புஸ்தக சுருள்களை ஆண்டவர் அவங்களுக்கு அனுப்புனாரு, எத்தனை நல்ல நல்ல விதமா அவங்கள வாழ வச்சாரு ஆண்டவரை. சரிங்களா? ஆனா எதுவுமே அவங்க காதுக்குள்ள போகல. எப்பா நீங்க பிழைப்பீங்க, நீங்க ஒப்பு கொடுத்துருங்க, 70 வருஷம் தான்ப்பா நீங்க பிழைப்பீங்க, அந்த பாத்திரம் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும்பா, உங்களை திரும்பி வர நான் பண்ணிடுவேன்ப்பா எல்லாம் ஆண்டவர் என்ன செஞ்சாங்க? பேசினாங்க. ஆனா இவங்க என்ன செய்யல? ஒப்பு கொடுக்கவே இல்லை என்பதை நம்ம என்ன செய்யறோம் பார்த்தோம். அவங்களுடைய இருதயம் கடினமாக இருந்துச்சு. இந்த லாஸ்ட் பாயிண்ட், கடைசி பாயிண்ட். நீங்க யோசிச்சு பார்த்தீங்களா? ஆண்டவர் இவ்வளவு போராடியும், எப்படி அவங்க கிட்ட போராடியும் அவங்கள ஏன் ஒப்பு கொடுக்கவே முடியல? அவங்களுடைய இருதயம் ஏன் கல்லாயிட்டே இருந்துச்சு? நாளுக்கு நாள் இருதயம் கல்லாயிட்டே இருந்துச்சு. முரட்டாட்டமா இருந்தாங்க, அப்படிதான் கடினமா இருந்தாங்க, முரட்டாட்டம் அவங்ககிட்ட காணப்படுச்சு. காரணம் என்ன? நம்ம போன வாரம் படிச்சோம், நேபுகாத்நேசர் மேல எவ்வளவு அன்பு காமிச்சாரு. ஒரு அந்நிய ராஜா, இவங்கெல்லாம் யூத ராஜா, யூத ராஜா மேலே ஆண்டு எவ்வளவு அன்பு காமிச்சிருக்கு. நமக்கும் ஆண்டு புஸ்தக சூழல் அனுப்புறாரா இல்லையா? நமக்கு 66 புஸ்தகத்தை ஆண்டு நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்படித்தானே? நம்மளும் முரட்டாட்டம் பண்ணிட்டு இருக்கிறோமா? அந்த புஸ்தக சூழல் வரும்போது அதை வாசிக்கிறோமா, இல்ல நம்மளை கிழிச்சு போட்டுறோமா? பைபிள் எங்க இருக்குன்னே சில நேரங்களில் தெரியாது. சனிக்கிழமை மாத்திரம், சில ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தான் நமக்கு புஸ்தகங்கள் நமக்கு என்ன செய்யும் தெரியும். சில விசேஷ ஆராதனை வைக்கும்போது, புது ஆராதனை வைக்கும் போதுதான் பைபிள் எங்க இருக்குன்னு தெரியும். அந்த புஸ்தக சூழலை நம்ம மதிக்கிறோமா? என்ன காரணம் தெரியுமா? ரொம்ப அழகா இருக்கும் இந்த வசனங்கள்ல. நான் முக்கியமான காரியத்தை மட்டும் வாசிக்க போறேன். என்ன காரணம் தெரியுமா? எரேமியா 2ஆம் அதிகாரத்துல 13, 19, 17, 32. ஜெரேமியா chapter 23. What is the reason? What's the cause? எரேமியா 2ல, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள், ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். 19ஆம் வசனம் பாருங்க. நான் இந்த பிங்க் கலர்ல ஹைலைட் பண்ணிருக்கல, நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பாத்தீங்களா என்ன பிரச்சனை? ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்ன தீமையா? எது தீமைன்னு சொல்லுது இந்த வசனத்துல? ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய அவரை விட்டுட்டாங்க. அடுத்து எது பொல்லாப்பா, இனிக்யூட்டினா என்னன்னு சொல்லுது இந்த வசனத்துல? உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும். இந்த வசனம் ஒரு வசனம் வாசிக்கலான்னு இருக்கிறேன். அந்த வசனம் நான் ஸ்லைட்ல போடல, இந்த வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்னை பற்றும் பயம் உன்னிடத்துல இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை பற்றும் பயம் உன்னிடத்துல இல்ல. ஒரு வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 50:10. ஏசாயா 50வது அதிகாரத்துல 10வது வசனம் பாருங்களேன். இந்த ஆண்டவரை பற்றும் பயம்னா என்னன்னு பாருங்க. ஏசாயா 50:10, உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததனால் இருட்டிலே நடக்கிறானோ அவன்
கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா என்ன? இந்த வசனம் என்ன சொல்லுது? கர்த்தரை நம்பி அவரை சார்ந்து கொள்வது. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அப்ப இந்த ஜனங்க தேவனுடைய பயம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரை நம்பி அவங்களை சார்ந்து கொள்ளவே இல்லை. இது என்னவா வசனம் என்ன சொல்லுது? பொல்லாப்பு அப்படின்னு சொல்லு. என் கூட இருக்கீங்களா? உன் தேவனாய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் ஃபியர் ஆஃப் காட் உன்ட்ட இல்ல. ஃபியர் ஆஃப் காட் இல்லைன்னா என்ன அர்த்தம்? நீ ஆண்டவரை சார்ந்து கொள்ளல. அப்ப தேவனை சார்ந்து கொள்ளாத ஒரு குணம் என்ன குணம்? பொல்லாப்பு. என் கூட இருக்கீங்களா? தீமைனா என்னன்னு சொல்றோம்? ஆண்டவரை விட்டு விடுறது தீமை. அப்ப இவங்க பாவத்தை ஜெயிப்பதற்கு, பொல்லாப்பை ஜெயிப்பதற்கு, சாரி இவங்க அந்த முரட்டாட்டத்தை ஜெயிப்பதற்கு, அந்த இருதயத்தில் கூடிய பாவத்தை ஜெயிப்பதற்கு இவங்க என்ன செய்யல? தேவனை சார்ந்து கொள்ளல. உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? அப்ப என்ன காரணம்? ஜீவ தண்ணீராகிய தேவனை விட்டுட்டாங்க. ஆண்டவரை இவங்க சார்ந்து கொள்ளவே இல்லை. பாருங்க 17ஆம் வசனம் பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை வழியிலே நடத்தி கொண்டு போகும் காலத்தில் நீ அவரை விட்டு போகிறதுனால் அல்லவோ இதை உனக்கு நேரிட பண்ணினாய். என்ன செஞ்சுட்டாங்க? ஆண்டவரை விட்டுட்டாங்க. ஆண்டவர் அவங்க சார்ந்து கொள்ளவே இல்லை. 32ஆம் வசனம் பாருங்க. என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களா என்னை மறந்து விட்டார்கள். உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த 4 வசனம் என்ன சொல்லுது? ஆண்டவரை விட்டுட்டாங்க, ஆண்டவரை அவங்க சார்ந்து கொள்ளவே இல்லை. எரேமியா 2:6 பாருங்க. என்னை விட்டு தூரப்பட்டு, ஜெரேமியா சாப்டர் 2:6ல என்னை விட்டு தூரப்பட்டு அப்படின்னா அவங்களுக்கு ஆண்டவருக்கு என்ன இல்லை? ஒரு கனெக்ஷனே இல்லை. எரேமியா 1:16 பாருங்க. அவர்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களுக்கு தூபம் கட்டி அப்படின்னா ஆண்டவரை விட்டுட்டாங்க அவங்க. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அப்ப இந்த 6 வசனத்துல என்ன படிக்கிறோம்? வாட் இஸ் த ரீசன்? என்ன காசு? ஆண்டவரோட ஒரு உறவு இல்ல. ஆண்டவரை அவங்க சார்ந்து கொள்ளவே இல்லை. இப்ப என்ன நினைச்சு தெரியுமா? இதே எரேமியா புஸ்தகத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? எரேமியா 13:23ல எரேமியா 13:23ல எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிகி தன் புள்ளிகளையும் மாற்ற கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நம்மளால முடியுமா? வசனம் சொல்லுது தீமை செய்ய பழகின நீங்கள் நன்மை செய்ய முடியும். எப்ப? எத்தியோப்பியன் தோலை மாற்ற முடியுமா? முடியாது. சிவிகி தன் புள்ளிகளை மாற்றக்கூடுமா? கூடாது. அப்ப எத்தியோப்பியன் தன் தோலை மாற்ற முடியாது, சிவிங்கி புள்ளியை மாற்ற முடியாது. அப்புறம் எப்படி தீமை செய்ய பழகின நம்ம நன்மை செய்ய முடியும்? முடியுமா? முடியாது. அப்ப நமக்கு யார் வேணும்? தேவனை வேணும். ஆனா இந்த ஜனங்க என்ன செய்யலன்னா ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய ஆண்டவரை சார்ந்து கொள்ளல. அவரை விட்டுட்டாங்க. அவரை பிடிக்கல. இங்க பாருங்க, ரொம்ப முக்கியமான வசனம். என்ன நினைச்சு தெரியுமா? இவங்க ஆண்டவரை டிபெண்ட் ஆகாதனால சார்ந்து கூட என்ன நினைச்சு தெரியுமா? எரேமியா 4:22 பாருங்க. ஜெரேமியா சாப்டர் 4:22. உங்களுக்கு புரியுதுங்களா? என்ன காரணம் படிச்சுட்டு இருக்கிறோம்? என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். பாத்தீங்களா? என்னை அவர்கள் அறியல. அவர்கள் பைத்தியம் உள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை. இப்ப பாருங்களேன், பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள், நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாது. நம்ம வாழ்க்கையில் இருக்குதா? பொல்லாப்பு செய்யறதற்கு அறிவாளிகள், ஆனா நன்மை செய்யவோ அறிவில்லாதவர்கள். ஒரு ஒரு தீமையான காரியம் செய்யணும்னா என்ன மாதிரி திட்டம் போட்டு பிளான் பண்ணி அப்படி இப்படின்னு செஞ்சிடறோம். ஆனா நன்மை செய்யறதுக்கு நமக்கு அறிவு இருக்குதா? இல்ல. என்ன பிரச்சனை? அப்ப இவங்க ஆண்டவரை விட்டுட்டாங்க. நன்மையான எந்த வரமும் பூர்ணமா, நன்மையான யாக்கோபு புஸ்தகத்துல படிக்கிறோம்ல, இந்த வசனம் எல்லாரும் எழுதி வச்சுக்கோங்க. இந்த வசனம் நான் ஸ்லைட்ல போடல. யாக்கோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். யாக்கோபு 1:17. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் இல்லை, யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அப்ப நன்மையான எந்த ஈவும், நன்மை என்பது என்னன்னு சொல்லுது வசனம்? ஈவுன்னு சொல்லுது. அப்படிதானே? நன்மை என்பது கிஃப்ட். அப்ப நன்மையான காரியம் செய்யணும்னா அது ஒரு கிஃப்ட். அது எங்க இருந்து வருதா? பரத்திலிருந்து. அப்ப எங்க இருந்து வரணும்? ஆண்டவர் இடத்துல தான் வரணும். ஏசப்பா சொன்னார்ல யோவான் 15:5
என்னை அல்லாமல் உங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. ஜான் சாப்டர் 15 verse 5ல. அப்ப அந்த நன்மை என்பது யார்கிட்ட இருந்து வரணும்? ஆண்டவர் இடத்துல இருந்து வரணும். ஆனா இவங்க யாரை விட்டுட்டாங்க? இவங்க ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய ஆண்டவரை விட்டுட்டாங்க. ஆண்டவரை அவங்க சார்ந்து கொள்ளவே இல்லை. அதுதான் பொல்லாப்பே. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இந்த பொல்லாப்பு இருக்குதா? இப்ப எல்லாருமே நியூ இயருக்கு காத்திருக்கிறோம். எதுக்கு காத்திருக்கிறோம்? நல்ல தீர்மானத்தை எடுப்பதற்கு. இந்த தீர்மானத்தை கொண்டு போய் எங்க போகணும்? இப்ப நம்மளால ஜெயிக்க முடியுமா? இப்ப எல்லாருமே நன்மையான தீர்மானம் தான் எடுத்துப்போம். ஸ்ட்ராங் ரிசொல்யூஷன். இப்ப இந்த நல்ல தீர்மானத்தை எடுக்கிறது முக்கியம் கிடையாது. இந்த நல்ல தீர்மானத்தை ஆண்டவர்கிட்ட கொண்டு போயிட்டு, ஆண்டவரே நீர் தான் எனக்கு தீர்மானத்தை எடுக்க உதவி செஞ்சீர். இந்த தீர்மானத்தின்படி நடக்கணும்னா நீங்க தான் எனக்கு உதவி செய்ய முடியும். அந்த நன்மையை எனக்கு நீங்க தாங்க. ஆண்டவருக்கு பயப்படுங்க. ஆண்டவருக்கு பயப்படுங்க என்ன அர்த்தம்? ஏசாயால அழகா சொன்ன படிச்சோம். ஆண்டவருக்கு பயப்படுங்க என்ன அர்த்தம்? கர்த்தரை நம்பி அவரை சார்ந்து கொள்வதுதான் ஆண்டவருக்கு பயப்படுதல். கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது தீமையை விட்டு தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுறது பயம். நீதிமன்றம் படிக்கிறோம். ஆனா கர்த்தரை தீமையை வெறுக்கணும்னா முதல் கர்த்தரை சார்ந்து இருக்கணும். கர்த்தரை சார்ந்து கொள்ளாம எப்படி நம்ம தீமையை வெறுக்கிறது? புரிஞ்சுக்கொள்ள முடிஞ்சுங்களா? அப்ப உங்களுக்கு காரணம் புரிஞ்சுச்சா? அப்ப இவங்களுடைய பிரச்சனை என்ன? அவங்க தங்களுடைய சுய பலத்தையும் சுய ஞானத்தையும் சுய அறிவையும் தன்னுடைய மாம்சத்தையுமே அவங்க என்ன செஞ்சாங்க? நம்பிக்கொண்டு இருந்ததுனாலதான் அவங்களால பாவத்தை ஜெயிக்கவே முடியல. எரேமியா, இந்த வசனத்தை நான் போட எழுதிக்கங்க. எரேமியா 17:5. எரேமியா 17:5 பாருங்களேன். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன பிரச்சனை அவங்கள்ட்ட? அவங்க மனுஷன் மேல நம்பிக்கை வச்சாங்க. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? மாம்சத்தின் மேல நம்பிக்கை வச்சாங்க. தன்னுடைய மாம்சத்தின் மேல, ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கல. ஆண்டவர் எனக்கு இந்த பாவத்திலிருந்து ஜெயிக்கிறதுக்கு உதவி செய்ய முடியும், அந்த நம்பிக்கை அவங்கள்ட்ட என்ன இல்ல. இப்ப ஆண்டவர் நம்மளை அழைக்கிறாருங்க. எல்லாரும் உங்க பைபிளை திறந்துக்க. நான் ஒரு சில வசனம் பைபிள்ல நான் ஸ்லைட்ல போடல. நான் இதை வாசித்து கொண்டே இருந்தேன். இந்த அப்ப ஒரு அழகான ஒரு வசனம் படிச்சு எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப தொட்டுருச்சு. எரேமியா புஸ்தகத்துல இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இங்க நம்ம படிக்கிறோம்ல, இங்க ஸ்லைட்ல பாக்குறோம். எரேமியா 3:21 22 படிக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? எரேமியா 3:21 22 இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் வழியை மாறுபாடாக்கி தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து நிமித்தம் அழுது கொண்டு விண்ணப்பம் செய்யும் சத்தம் உயர்ந்த ஸ்தானங்களிலே. இப்ப ஆண்டவரை மறந்துட்டாங்களாம். இப்ப அவங்க அழுது ஜோம் பண்றாங்களாம். ஆண்டவர் என்ன செய்வாராம்? 22 பாருங்க. சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்க, உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்றார். இதோ உம்மிடத்தில் வருகிறோம், நீரே எங்கள் தேவனாய் கர்த்தர். இப்ப அழுது அவங்க ஜோம் பண்ணுவாங்க, ஆண்டவரே உங்களை மறந்துட்டப்பா. ஆண்டவர் சொல்லுவாரா, சீர்கெட்ட பிள்ளைகளே நீங்க என்ன செய்யுங்க? திரும்புங்க, நான் உங்களை என்ன செய்யறேன்? குணமாக்குறேன். இப்ப பாருங்க, ஒரு அழகான வசனம். இதை வாசித்துட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு. எரேமியா புஸ்தகத்துல இந்த ஒரு வசனம் வாசித்துட்டு நம்ம முடிக்க போறாங்க. ஒரு கதையை சொல்லிட்டு நான் முடிக்க போறேன். எரேமியா புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் முதல் வசனம். எல்லாரும் எடுத்துக்கங்க, ரொம்ப அழகான வசனங்க. தேவனுடைய அன்பை பாருங்களேன். எரேமியா 3ஆம் அதிகாரத்துல முதல் வசனம். இதை நீங்க 10 முறை வாசிக்கணும் இந்த வசனத்தை. ஸ்லைட்ல போட மறந்துட்டேன். இந்த வசனத்தை பாருங்களேன். ஒரு புருஷன் தன் மனைவியை தள்ளிவிட அவன் அவ்விடத்திலிருந்து புறப்பட்டு போய் அந்நிய புருஷனுக்கு மனைவியானால் அவன் அவளிடத்தில் இனி திரும்ப போவாங்களா? போக மாட்டாங்க. அந்த தேசம் மிகவும் தீட்டுப்படும் அல்லவா என்று மனசர் சொல்லுவார்கள். நீயோ வென்றால், முக்கியமான வசனம் சொல்றார், நீயோ வென்றால் அநேக நேசரோட தேசித்தனம் பண்ணினாய், ஆகிலும் என்னிடத்திற்கு திரும்பி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு அன்புள்ள ஆண்டவர் பாத்தீங்களா? எவ்வளவு பாசம் உள்ளவர் பாத்தீங்களா? என்ன சொல்றார் ஆண்டவர்? ஒரு புருஷன் தன் மனைவிய தள்ளிவிட்ட பிறகு அவள் அந்நிய புருஷனுக்கு மனைவியானா திரும்ப போவானா? அந்த புருஷன் போக மாட்டான். ஆனா நீ என்ன செஞ்சிட்ட? அநேக நேசருடைய வேசித்தனம் பண்ணுங்க, ஆகிலும் என்னிடத்தில் நீ திரும்பி வா என்று கர்த்தர் சொல்கிறார். எவ்வளவு அன்புள்ள பாசமுள்ள ஆண்டவர் பாத்தீங்களா? இது யாருக்கு சொல்றாரு? இந்த யோயாக்கீம் சிதேக்கியா இவங்க வாழ்ந்த காலகட்டத்துல இவங்க அந்நிய தேவர்களோட உடன்படிக்கை பண்ணவங்க, அந்நிய தெய்வங்களோட வேசித்தனம் பண்ணவங்க.
ஆண்டவரை விட்டு தூரமா போனவங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ வா, நீ திரும்பி வா. இந்த திரும்பி வா என்ற வார்த்தை இந்த எரேமியா 3ல திருப்பி திருப்பி சொல்லுவார். 7வது வசனத்துல, 7வது வசனம் பாருங்களேன். அவள் இப்படியெல்லாம் செய்த பின்பு, அவள் இப்படியெல்லாம் செய்த பின்பு நீ என்னிடத்தில் திரும்பி வா என்று சொன்னேன். 12வது வசனம் பாருங்களேன். 12வது வசனம் சொல்றாரு, நீ போய் வடதிசையை நோக்கி கூற வேண்டிய வார்த்தைகள் என்னவென்றால், சீர்கெட்ட இஸ்ரவேலே திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். 14வது வசனம் பாருங்க. 14வது வசனத்துல, சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் என்ன செய்றாரு சொல்றாரு. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இந்த திரும்பு என்ற வார்த்தை எந்த பின்னணியில வருது எங்களுக்கு புரியுதுங்களா? நீ வேசித்தனம் பண்ண, நீ அன்னையரோட வேசித்தனம் பண்ணியிருக்கிற, நீ திரும்பி வா. அவன் ஏத்துக்க மாட்டான், ஆனா நான் உன்னை ஏத்துக்கிறேன்ப்பா. திரும்பி வா, திரும்பி வா என்று சொல்லி கர்த்தர் நம்மளை என்ன செய்யறாரு, அழைக்கிறாரு. இப்ப 2025 கடைசியில வந்துட்டோம். இன்னும் நம்ம பாவத்தை பிடிச்சிட்டு இருக்கிறோமா? ஆண்டவர் சொல்றாரு, வாப்பா, திரும்பி வாப்பா. டிர்க் வில்லியம்ஸ், டிர்க் வில்லியம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஊழியர். இவரு எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா, நெதர்லாந்து, நெதர்லாந்து நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து புதுசா சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர். சத்தியத்தை ஏற்றுக்கொண்டுட்டு அநேக பேரை சத்தியத்தின் பாதையில நடத்தினார். அவர் வீட்டிலேயே அநேகருக்கு ரீபாப்டிசம், மறு ஞானஸ்தானம் இதெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு சத்தியத்தெல்லாம் சொல்லி வீட்டிலேயே சத்தியத்தை சொல்லி சொல்லி கொடுத்து வாழ்ந்தவர். சரிங்களா? இவரு எப்ப வாழ்ந்தவர் அப்படின்னா 1569வது ஆண்டுல, 1569வது ஆண்டுல வாழ்ந்தவர். அந்த சமயத்துலதான் இவர் வந்து இந்த இன்ஃபேண்ட் பேப்டிசம் சொல்லுவாங்கல்ல, குழந்தை ஞானஸ்தானம், இதற்கெல்லாம் பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிக்கிறவர். சரிங்களா? அப்போ அந்த சமயத்துல கத்தோலிக்க சபை அவங்கதான் ஆளுகை செய்து கொண்டு வந்தாங்க. இந்த 1569 காலகட்டத்துல அவங்க இந்த குழந்தை ஞானஸ்தானத்துல என்ன செஞ்சாங்கன்னா வரவேற்றி கொண்டே இருந்தாங்க. அப்ப இவர் வந்து இதற்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாரு. அதனால இந்த சபை வந்து இவரை பிடிக்கிறதுக்கு திட்டம் போட்டாங்க. ஒரு நாள் இவரை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சு என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஒரு சிறையில இவர் என்ன செஞ்சாங்க, அடைச்சிட்டாங்க. அடைச்ச பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா, இவர் அந்த சிறையில இருந்து ஒரு சில கயிறு எல்லாம் பயன்படுத்தி அந்த சிறையில இருந்து அவர் என்ன செஞ்சாருன்னா, அவர் தப்பிச்சிட்டாரு. தப்பிச்ச பிறகு என்ன ஆச்சுன்னா, இவர் தப்பிக்கும் போது ஒரு போர் வீரன் என்ன செஞ்சாரான்னா, இவரை பாத்துடுறான். இவர் தப்பிச்சுட்டு போறாரே அப்படின்னு பாத்துறான். பார்த்துட்டு இவர் பின்தொடர்றான். பின்தொடரும் போது சில உறைந்த பணியிடங்கள்லாம் வருது. இந்த ஃப்ரோசன் ஐஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த உறைந்த பணியிடங்கள்லாம் வருது. அந்த பணியிடங்கள்லாம் வரும்போது இவர் வந்து ஒல்லியா இருக்கிறாரு. ஒல்லியா இருக்கும்போது அப்படியே மெதுவா தொட்டு 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 அப்படியே நடந்து போயிடுறாரு. இவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நடந்தாரு அப்படின்னா உள்ள முழுகிடுவாரு. அப்ப இவர் மெதுவா நடந்து போயிறாரு. ஆனா பின்னாடி வந்த அந்த படைவீரர் ரொம்ப வேகமா நடந்து வர்றாரு. நடந்து போற அவர் பாதம் ரொம்ப அழுத்தம் கொடுத்ததுனால அவர் அந்த பனிக்குள்ள என்ன செஞ்சாரா, சரிஞ்சிடறாரு. சரிஞ்ச உடனே என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்கன்னு கத்துறாரு. டிர்க் வில்லியம்ஸ் என்ன செஞ்சாரு, அவர் முன்னாடியே ஓடுறாரு. அவர் தன்னுடைய உயிருக்காக போறார். அங்க பின்னாடி என்ன செய்யுது, ஒரு சத்தம் கேட்குது, என்னை காப்பாத்துங்க காப்பாத்து. பின்னாடி திரும்பி பார்த்தா யாரு, தன்னை தன்னை பிடிக்கிறதுக்கு வர்றான். அவன் குழியில விழுந்து கிடக்குறான் அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. ஆனா அவர் உந்தப்படுறாரு. உன் சத்துருக்களை நீ என்ன செய்யணும், சிநேகிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை அவருடைய காதுல கேட்குது. உன்னை என்ன செய்யறாரு அப்படின்னா, டிர்க் வில்லியம்ஸ், உண்மையா நடந்த சம்பவம். அப்படியே மெதுவா போயிட்டு இந்த சாகர நிலையில இருந்த அந்த படை வீரன் என்ன செய்யறாரு, அவனோட கையை பிடிச்சு அவன் என்ன செய்யறாரு, தூக்குறாரு. என்ன நடந்துச்சு தெரியுமா? மறுபடியுமாக டிர்க் வில்லியம்ஸ் பிடிக்கப்படுறாரு. சிறையில அடைக்கிறாங்க. கடைசியில ஒரு மரத்துல அவரை எரிச்சு அவர் என்ன செய்யறாரு, அவரு கொல்லப்படுறாரு. இந்த டிர்க் வில்லியம்ஸ். நம்முடைய ஆண்டவரும் கூட அதே போலதான். அவருக்கு நல்லாவே தெரியும், இந்த உலகத்துக்கு நான் வந்தேன் அப்படின்னா கண்டிப்பா சிலுவையில அறைவாங்க. அவருடைய ஜனமே அவரை ஏத்துக்காது. அவர் மூஞ்சில துப்புவாங்க, காயத்தை கன்னத்துல அறைவாங்க, தலையில கொட்டுவாங்க. இது எல்லாமே தெரியும். ஆனாலும் நம்முடைய ஆண்டவர் நமக்காக என்ன செஞ்சாரு, அவ்வளவு பெரிய ரிஸ்கை தேவன் என்ன செஞ்சாங்க, எடுத்தாங்க. அவ்வளவு பெரிய ஆபத்து செஞ்சு தன் உயிரையே நமக்காக கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்ம இடத்துல டிர்க் வில்லியம்ஸ் இருந்த அன்பு நம்மகிட்ட காணப்படுதான்? இயேசு இடத்துல இருந்த அன்பு நம்மகிட்ட காணப்படுதான்? ஒருவேளை நம்ம கூட இந்த இந்த பாவ சேட்டுல மூழ்கி இருக்கலாம். நம்மளும் இந்த படைவீரன் மாதிரி பாவ சேட்டுல மூழ்கி இருக்கலாம். எப்படி அங்க டிர்க் வில்லியம்ஸ் போய் அந்த உலையான சேட்ல இருந்து, உலையான சேட்டு அந்த ஐஸ் இந்த உறைந்த பணியில தூக்கி விடுறதுக்கு அவர் போனாரோ, அதே போல நம்முடைய ஆண்டவரும் தூக்கி விடுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாரு.
இதே எரேமியா புஸ்தகத்துல ஒரு அழகான ஒரு வசனம் இருக்குது. நம்ம 2026க்குள்ள நம்ம நுழைய போறோம். இந்த வசனத்தை நீங்க மனசுல வச்சுக்கங்க. இந்த வசனத்துல எரேமியா புஸ்தகத்துல 8வது அதிகாரத்துல 4வது வசனத்துல, எரேமியா 8ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, நீ அவர்களை நோக்கி, விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ, வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறது இல்லையோ, விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ, வழி தப்பி போனவர்கள் திரும்புறது இல்லையோ. அப்படின்னா யாராவது விழுந்தா ஆனா எழும்ப மாட்டாங்களா? ஒருவேளை இந்த 2025ஆம் ஆண்டுல நம்ம விழுந்திருக்கலாம். எவ்வளவோ விழுகை நம்ம சந்திச்சிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா திரும்பி வா, நான் உன்னை தூக்கி விடுறதுக்கு ரெடியா இருக்கிறேன். நம்ம சொல்ல வேண்டியதுதான், ஆண்டவரே என்னை தூக்குங்கப்பா, என்னை தூக்குங்கப்பா. இந்த பலோதி தகப்பன் நம்மை மிகவும் நேசிக்கிறார். நம்மை மீண்டுமாக அவர் அண்டை அழைக்கிறார். நம்ம அவரிடத்திலே போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அருமையான செய்தியை நாம் கேட்டோம். நிச்சயமாக அநேக நேரத்துல ஆண்டவருக்குள்ள இருந்தாலும் அநேக பாவங்களை நாம் செய்கின்ற தெய்வமாக இருக்கின்றோம். ஆனா அந்நியர்கள் மனம் திரும்பினாலும் நம்ம என்ன பண்ண மாட்டேன்றோம், மனம் திரும்பாமல் நம்மளுடைய சொந்த போக்கில நம்ம போய்கொண்டு இருக்கின்றோம். இன்றைக்கு இந்த 3 பேரை பார்த்தோம். நம்முடைய ஜனங்க தான் தேவனை அறிந்த ஜனங்கள். ஜெஹோயாக்கீம், ஜெஹோயாக்கிம், ஜெதக்கியா, இவங்க 3 பேரும் தேவனை அறிந்த பிள்ளைகள். இருந்த போதிலும் அவர்கள் எவ்வளவு அக்கிரமத்தை செய்தார்கள் என்று நம்ம பார்க்கின்றோம். இருந்த போதிலும் ஆண்டவர் அவர்களை மன்னித்து அவர்களை திரும்பவும் அவர் என்ன பண்றாரு, கூப்பிடுகிற தெய்வமாக இருக்கின்றார். அந்த தேவனை நாம் தொழுது வருகின்றோம். நிச்சயமாகவே ஆண்டவர் எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் நம்ம ஆண்டவர் நம்மளை அழைக்கின்ற தெய்வமாக இருக்கின்றார். இந்த நல்ல செய்தியை கொடுத்த மகனை தேவன் தம்மை ஆசீர்வதிப்பாராக. நாமளும் இதை கேட்கிறது மாத்திரமல்ல, அதன்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்ம இருப்போம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். முடிவு ஜெபத்தை அவர்கள் எடுத்து நமக்காக. எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா நீர் எவ்வளவு பாசம் உள்ளவர், எவ்வளவு மேல இறக்கம் உள்ளவர். அப்பா எப்படியாவது எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி பரலோகம் எடுக்கின்ற இந்த பெரிய முயற்சி நன்றி ஆண்டவரே. எங்கள் தகப்பனே, நாங்கள் விழுந்து கிடக்கிறோம் ஆண்டவரே. விழுந்திருந்தாலும் எங்களை அழைக்கிற தேவனாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எவ்வளவாய் சோரம் போயிருந்தாலும் திரும்பி வா என்று சொல்லி அழைக்கிற தேவனாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை எழுப்புங்க ஆண்டவரே. நாங்க இந்த பாவத்தை நேசிக்க கூடாதுப்பா. இந்த பாவம் எங்களை அழித்து விடும் ஆண்டவரே. இந்த பாவத்துக்கு இடம் கொடுக்காதபடி இந்த பாவத்தை முற்றிலும் நாங்கள் வெறுக்கிறோம். உண்மை நேசிக்கவே எங்களை கற்றுக் கொடுங்க. இந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. இந்த புதிதான வருஷத்துக்குள்ள நாங்கள் கடந்து நாங்கள் இந்த வருடத்துல விழுந்திருக்கலாம். இந்த வருடத்துல எவ்வளவு பாவம் சேர்த்து நாங்கள் விழுந்திருக்கலாம். ஆனா எங்களை தூக்கிவிட ஒரு தகப்பன் இருக்கிறார். திரும்பி வா என்று அழைக்கிறார். நாங்கள் திரும்பி போவதற்கு எங்களுக்கு பலனை தாருங்க ஆண்டவரே. உங்களுடைய மிகப்பெரிய கிருபையினால இந்த 8 கிளாஸ்லயும் கர்த்தருடைய கரம் எங்களை வழிநடத்துறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களுக்கு பலனை தாங்க ஐயா. தொடர்ந்து எங்களுக்கு உதவி செய்யுங்கய்யா. வரக்கூடிய ஒவ்வொரு வகுப்பையும் நாங்கள் தொடர்ந்து படிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு பலனை தர வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். கூட்டத்திலே கலந்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைங்க உள்ளத்திலையும் கர்த்தர் பேசுறதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த பாவத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா எங்களால முடியாது, உங்களை சார்ந்தால் தான் முடியும். ஜீவத்த நீர் ஊற்றை நீங்க தான்ப்பா, உங்களை பிடிச்சாதான் முடியும். நாங்க ஒவ்வொரு நாளும் உண்மை சார்ந்து கொள்ள உதவி செய்யும். ஜெபத்தின் வழியாக உண்மை சார்ந்து கொள்ளவும் ஆண்டவரே. முழங்கால் இட எங்களுக்கு உதவி செய்யுங்க. முழங்கால் போட எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் முழங்கால் போடனா எங்களுக்கு ஜெயம் இல்ல ஆண்டவரே. வேதத்தை திறந்து வாசிக்கலன்னா எங்களுக்கு ஜெயம் இல்ல ஆண்டவரே. அப்பா நீர்தான் எங்களுடைய நன்மைக்கு என்ற ஊற்று. நீர் மட்டும்தான். நன்மை என்பது ஒரு கிஃப்ட் தான் படிச்சோம். நீர் மாத்திரம்தான்ப்பா எங்களுக்கு நன்மையை தர முடியும். எங்க வாழ்க்கையில அன்பு வரணும், சார்ந்த வரணும், உங்க குணம் வரணும்னா அது நீங்க தர முடியும் என்பதை உணர்ந்து உங்ககிட்ட உண்மை சார்ந்து கொள்ள உதவி செய்யும். அதிகமாய் முழங்கால் போட எங்களுக்கு கற்றுக்கணும். ஜெபிக்க வேண்டிய உள்ளத்தை எங்களுக்கு தான். இந்த வருடத்துல ஆண்டவரே உமக்கென்று ஒப்படைக்கவும் அர்ப்பணிக்கவும்
பரலோகத்தின் தகப்பன் எங்களுக்கு துணை நின்று எங்களை நடத்துங்க ஆண்டவர். எங்களை காத்துக்கொள்ளும், எங்களை பலப்படுத்தும். சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு உலகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டிய ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த சத்தியங்கள் எங்க உள்ளத்திலே பதியவும், நாங்கள் யாரும் சோர்ந்து போகாதபடி எங்களை ஊக்கப்படுத்துகிற தகப்பன் உண்டு என்று சொல்லி உம்மிடத்தில் ஓடி வர அன்பின் தேவன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமாட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்யமும் ஸ்நேகமும் இன்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடும் விசேஷமாக செய்தி கொடுத்த மகனோடும் ஜூம்ல கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஆசீர்வாதம் என்று நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாருக்கும்